ஸோ இது வந்து ப்ரீ டிஃபைன்டான ஆப்ஷன்ஸ் இதுக்கே இருக்குது. இதெல்லாம் நிறைய எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. அஹ், மற்றது இங்கே இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஓகே, அது வந்து ப்ரீமியம். ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. ஒரு ஒரு இமேஜ் ஒன்று. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட இருக்கிற இமேஜ் ஒன்று நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர் இமேஜோ அல்லது என்னென்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி பாவிக்கலாம். இல்லையென்று சொன்னால் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கொமெண்ட் இமேஜ் ஏதாவது பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதிலே இமேஜ் என்று சொல்லி தேடலாம். அஹ், இரவு 8 மணி. உலக அமைதி சமாதானத்தை முன்னிட்டு கூட்டு தியானம் செய்யவென இத்தலம் தினசரி 3 தடவை ஒன்று கூடுகின்றது. பிரித்தானிய நேரம் காலை 8:45 மாலை 7:30 என அமைவதை மற்ற நாடுகளில் இருந்து பங்கு பெறுவோர் அவர்களது நேர வலய கணிப்புடன் ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டிக் கொள்கின்றோம். இதில் ஈடுபட அனைவரையும் ஊக்குவிப்பு முகமாகவும் அதற்கான வசதிகளையும் வழங்கி வரும் PSM தமிழ் ஐரோப்பா, PSSM குளோபல் இந்தியா அமைப்புகளுக்கு எமது நன்றி. இன்றைய தினம் 1383வது நாளாக இத்தலத்தில் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கத்துடன் அதன் செய்முறை பற்றி கேட்டபின் 30 நிமிடம் வரை தியானத்தை மேற்கொள்வோம். நன்றியுரைகள் வழங்கிய பின் பிரதம நிகழ்வாக பேச்சை வழங்க லோகதாஸ் வேலாயுதபிள்ளை மாஸ்டர் முன் வந்திருக்கின்றார். மாஸ்டரிங் கன்வா அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் என்ற தலைப்பில் அவர் பேச உள்ளார். பின்னர் கலந்துரையாடலுடன் நிகழ்வு முற்றுப்பெறும். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். நாம் செய்யும் கூட்டு தியானத்தின் பலன் பன்மடங்காகி மக்களிடையே உலகமெங்கும் பெறப்பட்டும். இனி தியானம் மேற்கொள்ளப்படவிருக்கின்றது. மீண்டும் வணக்கம். இன்னும் சுற்ற வேளையில் தியானம் ஆரம்பமாகி 30 நிமிடம் வரை தொடரும். இதில் பங்கு கொள்ள வந்தவைக்கு யாவருக்கும் நன்றி. உறக்கம் உடலுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிப்பது போல் தியானம் மனதுக்கு ஓய்வு தந்து புத்துணர்வு அளிக்கும் என்பது நிச்சயம். தியானத்துக்கு முன் நமக்கு ஆக வேண்டிய உறுதிமொழிகளை முதலில் நினைவு கூறுவோம். நாம் எல்லா வளங்களும் பெற்று ஆரோக்கியமாகவும் ஆனந்தமாகவும் வாழ உள்ளோம். நமது வாழ்வு எல்லா விதங்களிலும் நமக்கு திருப்தி ஆகிவிடும். அருமையான கூட்டு தியானம் இத்தலம் மூலம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைகின்றது. தியானத்தின் முன் இளம் சூடான நீரை சிறிதளவில் அருந்தி மீதியை அருகாமையில் வைத்திருக்கவும். தியானத்தின் போது நாம் பெறக்கூடிய பிரபஞ்ச உணர்வுகளை இந்த நீரும் கிரகிப்பதானால் அதை அருந்துவதன் மூலம் மேலதிக பலன்களை நாம் பெறலாம். இனி தியானம் செய்ய தயாராகவும். வசதியான ஒரு இருக்கையில் அல்லது தரையில் சப்பானியிட்டு அமர்ந்து கொள்ளுங்கள். முள்ளந்தண்டை நேராக வைத்துக்கொண்டு உடலை தளர்த்தி கொள்ளுங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருப்பவர்கள் அதனை கலற்றி விடலாம். கைவிரல்களை ஒன்றாக கோர்த்து மடி மீது வைக்கவும். கதவையில் உட்கார்ந்திருப்பவர்கள் கால் பாதங்களை ஒன்றின் மீது ஒன்றாக பதிக்கலாம். கண்களை லேசாக மூடியவாறு மூச்சின் மீது கவனம் செலுத்துவோம். உள்மூச்சு பின்னர் வெளிமூச்சு என வளமையான முறையில் சுவாசித்தால் போதுமானது. வழங்கப்படும் இசையிலும் கவனம் செலுத்தலாம். வேறு எண்ணங்கள் மனதில் எழுந்தால் அவற்றை விடுத்து மீண்டும் சுவாசத்தின் மீது கவனத்தை திருப்புவோம். நன்றி. இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. 5, 4, 3, 2, 1. இப்போது கைவிரல்களை பிரித்து கண்கள் மீது வைத்து மெதுவாக விலத்தவும். இனி கண்களை திறந்து மீண்டும் இயல்பான நிலைக்கு திரும்பலாம். அனைவரும் இணைந்து இக்கூட்டு தியானத்தை மேற்கொண்டதற்காக கைகளை தட்டி கரகோஷம் எழுப்புவோம். நன்றி. இதுவரை
தியானத்திற்காக ஒத்துழைத்த அனைவருக்கும் முதலில் நன்றி. திரைமறைவில் இருந்து கொண்டு அதற்குரிய இசையை வழங்கிய மாஸ்டருக்கும் இந்நிகழ்வை பதிவு செய்து கொண்டிருக்கும் மாஸ்டருக்கும் எனது நன்றி. போஸ்டர்ஸ் வழங்கிய மாஸ்டருக்கும் நன்றி. மேலும் எமது நன்றிகள் எம்மை பெற்று வளர்த்து சமூகத்தில் நல்ல நிலைக்கு ஆளாக்கிய பெற்றோருக்கும் அவர்களுடன் சேர்ந்து துணை நின்ற மற்றோருக்கும் படைப்புகள் அனைத்தும் அமைய ஆதாரமாக விளங்கும் பிரபஞ்சத்துக்கும் உரித்தாகட்டும். தினமும் எழும் சூரியன் இருள் நீக்கி ஒளி தருவது உலக உயிர்கள் அனைத்தும் தழைக்கவே. தினமும் இத்தலத்தில் நிகழ்வன எமது அறியாமையை விளக்கி அறிவொளிக்கு வழியாக்கும் என்றால் மிகையாகாது. இத்தலத்தை ஆரம்பித்து வைத்ததுடன் அதனை தொடர்ந்து நீடிப்பதற்காக பொறுப்பேற்றிருக்கும் மாஸ்டர்ஸ் திருமதி ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்களுக்கும் நாம் கடமைப்பட்டுள்ளோம். வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், சமரசம், ஆரோக்கியம், ஒற்றுமை நிலவ வழி செய்வோம். இனி இரவு பிரதம நிகழ்வுக்கு செல்லலாம். அந்த பேச்சை வழங்க லோதாஸ் வேலாயுத பிள்ளை மாஸ்டர் வந்திருக்கின்றார். அவர் பலர் அவரை ஏற்கனவே அறிமுகமானவர் தான். தமிழர் உதவி சேவை, தமிழ் ஹெல்ப் லைன் ஆற்றுப்படுத்தல் என்ற தளத்தில் முக்கியமான பங்கு வகித்து கொண்டு வருகின்றார். தகவல் தொழில்நுட்ப கல்வி அவர் மாஸ்டர்ஸ் பட்டம் பெற்றுள்ளவர். மைக்ரோசாஃப்ட் சர்டிஃபைட் ஐடி ப்ரொஃபஷனல் என்ற தகுதியும் பெற்றுள்ளவர். அவர் ஒரு ஐடி கன்சல்டனாக தொழில் புரிவதுடன் சமூக சேவைகளில் பலவற்றில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக அவர் ஃபண்ட் ரைசிங் என்ற முறையில் இந்த ஓட்டங்களும் மேரத்தன் ஓட்டங்களும் பங்கு பெற்றிருக்கின்றார். அவர் முன்பும் இந்த தளத்தில் பேசியிருக்கிறார் என்று நம்புகின்றேன். இன்று அவர் பேச இருக்கும் தலைப்பு மாஸ்டரிங் கேன்வா அட்வான்ஸ் டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ். அவரை இப்பொழுது அந்த உரை ஆரம்பிக்குமாறு அனைவரும் சார்பிலும் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி திரு ஜெகநாதன் அவர்களே, உங்களுடைய அறிமுகத்துக்கு நன்றி. உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உண்மையில் பார்க்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இதில் கிட்டத்தட்ட 70 பேர் இருக்குவீங்க, 67-70 பேர் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தியானத்தில் ஈடுபடுவது என்பதே ஒரு பெரிய விடயம். அந்த வகையில் என்னுடைய அன்பையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இது எனது 3வது அமர்வு இங்கே. முதல் நான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதன் விடயத்தை பற்றி கதைத்தேன். அதுக்கு பிறகு அதன் அப்ளிகேஷன்ஸ் என்ற வகையில் இந்த கேன்வா டூலை பெரிய கடைசி செஷனில் செய்தது. அதில் அதன் ஃபண்டமெண்டல்ஸ் அண்ட் அதில் காய்ச்சினாங்க. இப்போ இன்றைக்கு அதில் கொஞ்சம் என்ன டீப்பாக நாங்கள் பார்ப்போம். குறிப்பாக திரு ஸ்ரீஸ்காந்தராஜா அவர்கள் இன்னும் அதில் கூடுதலான விடயங்களை எங்களுக்கு பயந்த நல்லவன்னு சொன்னார். உண்மையில் அது நேர பிரச்சனையால் சில நேரம் அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் குறுகின நேரத்திலையும் போக வேண்டியதால் கணக்க விடயங்களை நாங்கள் பகிர இல்லாமல் இருக்கின்றது. இன்றைக்கு இயன்ற அளவில் நான் என்னாலான அனைத்து விடயங்களையும் உங்களுடன் பகிர்கின்றேன். போன முறை நான் உங்களுக்கு அந்த கொஞ்சம் ஒரு பவர்பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் மாதிரி தந்தேன். நான் இப்போ அதில் ஆக்சுவலாக இந்த இதில் நீங்கள் அதில் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அது இந்த ரெக்கார்டிங்ஸ் இருக்கும், பார்க்குறேன்னா பார்க்கலாம். இன்றைக்கு நான் கூடுதலாக அதை ப்ராக்டிக்கலாக தான் உங்களுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக செய்தால் அது நான் பிரயோசனமாக இருக்குமென்னு நம்புகிறேன். அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் போன அந்த பார்க்காதாக்கள் மிஸ் பண்ணின ஆக்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் நேரவே நான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனுக்கு போவேன். நான் இந்த ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன்.
ஓகே, நாங்கள் இதில் மாஸ்டரிங் கேன்வான்னு தான் இன்றைக்கு கதைக்கிறோம். அப்போ அதில் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அந்த பேசிக்ஸ் ஆனதெல்லாம் போன முறை நான் சொல்லிட்டேன். அதுலேருந்து நான் அதை தொடர்றேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் என்னன்னு சொன்னால், இப்போ கேன்வான்றது ஒரு டிசைனிங் டூல். உங்களுக்கு போன முறை நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு டிசைனிங் டூல்ஸ்னு சொல்லி கணக்கு இருக்குது. அதில் பெருசாக பாவிக்கிறது வந்து இந்த அடோப் இந்த வந்து ஃபோட்டோஷாப். அதான் இந்த மெயினாக டிசைனிங் டூல். ஸோ அது மாதிரி கணக்கு இருக்குது. இப்போ அதெல்லாம் வந்து ஒரு 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 அப்ளிகேஷன் ஒரு அப்ளிகேஷன் இல்லை ஒரு ப்ரோக்ராம் மாதிரி வச்சு ரன் பண்ணவங்க. இப்போ இது வந்து இந்த இந்த கேன்வா வந்து ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் அதுண்ட அந்த ஃபோட்டோஷாப் என்ன செய்யுமோ அதிலும் விட இன்னும் கூடுதலான விடயங்கள்லாம் இதில் செய்யலாம். இது வந்து ஆன்லைனில் அதாவது க்ளவுட்டில் ரன் பண்ணுது. மற்றது இது என்னென்று சொன்னால் இதுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் நாலேஜ் உங்களுக்கு தேவையில்லை. யாரும் வேணுமென்று சொன்னால் இதை யூஸ் பண்ணலாம். இது வந்து அடிப்படையில் ஒரு சாதாரண ஆட்களுக்கு செய்யப்பட்ட ஒரு டூல். இப்போ அதில் உங்களுக்கு ஒரு எந்தூசியாசம் அண்ட் கிரியோ உங்களுக்கு ஒரு ஒரு அந்த பார்க்கணும் படிக்கணும் செய்யணும் என்று சொல்லி ஒரு அந்த உணர்வு இருந்தால் நீங்கள் அதில் எவ்வளோத்தையும் செய்யலாம். ஸோ ஸோ பேசிக் லெவல்லிருந்து உங்களுக்கு ஹையர் ப்ரொஃபஷனல் லெவல் வரைக்கும் இதில் செய்யலாம். ஸோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஒரு டூல். ஸோ அதை நீங்கள் நேரவே canva.com சொல்லி அந்த அந்த பிளாட்ஃபார்முக்கு போகலாம். அதை எப்படி செய்கிறதெல்லாம் போன முறை நாங்கள் பார்த்து நாங்கள். ஸோ இன்றைக்கு வந்து மெயினாக இந்த அந்த நான் ஒரு ஃப்ளையர் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கலையே அந்த டெக்னிக்ஸ்கள் என்னென்ன இருக்குன்றதை நாங்கள் பார்த்துட்டு போவோம். அதுக்குள்ளே நான் ஒரு ஃப்ளையர் ஒன்றை க்ரியேட் பண்ணிக்கல அதுக்குள்ளே என்னென்ன இந்த அட்வான்ஸான டெக்னிக் தான் செய்யலாம்னு சொல்லி அது நேரம் கொஞ்சம் நேரம் அங்கே அடுத்தடுத்ததில் வந்து ஒரு புக் ஒன்றை நாங்கள் க்ரியேட் பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு 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 சின்ன ஒரு புக் ஒன்றை நாங்கள் பப்ளிஷ் பண்ண போகிறோம். அதை க்ரியேட் பண்ணுறேன்டா அது இந்த கேன்வா நல்ல சாமான். அதை எப்படி செய்யணும்னு பார்ப்போம். நாங்கள் நேரம் இருந்தால் அவங்களுக்கு ஒரு சின்ன கிளிப் உண்டு, ஒரு வீடியோ கிளிப் உண்டு. அதுவும் அப்படியெல்லாம் செய்கிறோன்னு வீடியோ கிளிப்னு சொன்னால் அப்போ அது கொலாச்சன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னு சொன்னால் சின்ன சின்ன இந்த கேன்வாவில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வச்சுக்கொண்டு இப்போ நீங்கள் ஒரு 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 அன்புக்குரிய ஒரு ஆள் பர்த்டே பிள்ளையோ பேர பிள்ளை எந்த ஒரு அந்த பர்த்டே அதுக்கு ஒரு 1 மினிட்டோ 2 மினிட் ஒரு கிளிப் ஒன்று நீங்கள் செய்ய கொடுக்கணும்னு சொன்னால் இட்ஸ் அ கிரேட் டூல் கேன்வா. அல்லாத விட வேறு ப்ரொஃபஷனலாக செய்யணும்னா செய்யலாம். ஸோ அதன் அடிப்படையும் காட்டுறேன். ஸோ நேராக கேன்வா டூலுக்கு போகிறேன். ஓகே, இப்போ இதில் நான் வந்து இதில் நீங்கள் இந்த திரையில் பார்க்குறீங்க இந்த canva.com இந்த ஹோம் ஸ்க்ரீன். இப்போ இது வந்து ஒரு ஃப்ரீ வேர்ஷன். இதில் நான் உங்களுக்கு காட்டுறது. இப்போ நான் ஏன் இதை காட்டுறேன்னு சொன்னேன், நான் வச்சுக்கிற வந்து ப்ரொஃபஷனல். இது வந்து ஃப்ரீ வேர்ஷன். ஃப்ரீ வேர்ஷன்லேயே ஒரு 70% விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். இதில் சரியாக நாங்கள் ஹையரான ஒரு சரியான ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க் கொண்டு செய்யணும் என்று சொன்னால் தான் அந்த ஒரு நீங்கள் ஒரு ப்ரோ வேர்ஷன் அல்லது அங்கே அடுத்தடுத்த பெய்ட் வேர்ஷனோட போகணும். மற்றும்படி இந்த ஃப்ரீயிலேயே உங்களுக்கு தேவையான அநேகமான விஷயங்கள் 70-75% ஒர்க் எல்லாம் இதில் செய்யலாம். ஸோ இது வந்து ஃப்ரீ வெர்ஷன் தான் இதில் வச்சுக்கிறேன். இதுக்கு நீங்கள் சைன்இன் பண்ணுறது சாதாரண உங்களோட ஒரு இமெயிலை போட்டு சைன் பண்ணி வரலாம் சாதாரண. ஸோ இங்கே இப்போ நாங்கள் போன முறை இந்த இதெல்லாம் சும்மா உங்களுக்கு காட்டினேன் இல்லை டெமோ உண்டு. இதை செய்கிறது அப்படியே கிடக்கு இதில் இல்லை சும்மா உங்களுக்கு அந்த ஒரு ஒரு பேசிக்கான ஒரு ஒரு ஃப்ளையரில் இந்த கண்டென்ட்டை விடுங்க, அதுக்குள்ள என்னென்ன எலிமெண்ட்ஸ்கள் இருக்குது அதில் எல்லாம் எப்படி போடுறது அது என்ன சாமான்னு சொல்லி சும்மா உங்களுக்கு காட்டினேன். நான் இந்த முறை வந்து புதுசாக வந்து எடுக்கிறேன் நான் இதில். ஸோ இதில் நீங்கள் ஆரம்பத்தில் போகிறோன்னு சொன்னால் இதில் வந்தீங்கன்னா இங்கே ஹோம் ஒன்று இருக்கும். ஹோம் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஹோமுக்கு வந்துடுவீங்க. இதுலேருந்து உங்களுக்கு தேவையான எல்லா டிசைனுக்கும் இதில் வரலாம். இல்லை ஹோம் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்றாலே இந்த இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இல்லை ஃப்ளையரில் இருந்து இந்த புக்லெட்டில் இருந்து டாக்குமெண்ட்ஸ் ப்ரெசன்டேஷன் சோஷியல் மீடியான்னு சொன்னால் அந்த சோஷியல் மீடியா போஸ்டல் வீடியோ எல்லாமே வருது. இல்லைன்னு சொன்னால் இதில் நீங்கள் இதில் ஒரு க்ரியேட் டிசைனர் சொல்லி இந்த பட்டனில் க்ரியேட் பண்ணியும் பெறலாம் நீங்கள். சரியா, இதில் வந்தும் பெறலாம். ஸோ அது எல்லாம் அது வந்து ஷார்ட் கட் தான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. முன்னுக்கு இருக்கிற ஷார்ட் கட் ஹோமாக வந்து போட்டு டக்குனே க்ரியேட் பண்ணி வரலாம். இல்லை க்ரியேட் டிசைனர்னு சொல்லியும் பெறலாம்.
இது நான் திருப்பி சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் புதுசாக இருக்கிற ஆட்களுக்கு இது உங்களுடைய அந்த ஹோம் டிசைனை வந்து காட்டுறதுக்காண்டி தான் அதில் ஹோம் பேஜ் எப்படி இருக்கும்னு சொல்லி. இங்கே லெஃப்ட் சைட்டில் இருக்கிற இது ஒரு பேன் ஒன்று இருக்கும். இதில் வந்து இந்த ஹோம் மற்ற இந்த ப்ரொஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களோட மீடியாஸ் அதெல்லாம் வச்சுருப்பீங்க. மற்றது இதுக்கு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், பிராண்ட்ஸ், ஆப்ஸ் இருக்குது. மற்ற இந்த ட்ரீம் லேப்னு சொல்லி இதே மாதிரி கடைசியில் வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இது வந்து இது ஆக்சுவல் 100% ஏஐ. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாங்கள் ஒரு டெக்ஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க ஒரு இமேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னு சொல்லி. இப்போ ஓப்பன் ஏஐயில் வந்து டாலி என்று சொல்லி ஒன்று இருக்குது. அதுதான் இனிமேல் எல்லாரும் பாதிக்கிறவன். அதில் நீங்கள் ஒரு சும்மா உங்களுக்கு தேவையான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் எனக்கு ஒரு இன்ன கலரில் ஒரு இன்ன கலரில் ஒரு டோக் போகணும், இல்லை என்னென்றாலும் ஒரு ட்ரீம் அல்லது என்னென்றாலும் ஒரு கொடுத்தீங்கன்னு சொன்னால் டெக்ஸ்ட் பேஸ்டான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது க்ரியேட் பண்ணும். த சேம் திங் இங்கே இந்த ட்ரீம் லேப்னு சொல்லி. ஸோ இதிலே நடக்கும் அது. அது நான் இதை எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறேன். முதல்ல நாங்கள் எங்களோட ஒப்ஜெக்டிவான இதுக்கு போவோம், ஃப்ளாயர். ஸோ இதில் க்ரியேட். இதில் வந்து நீங்கள் இதில் இருக்கிறதையும் செலக்ட் பண்ணலாம். நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோண்டாலும் இந்த சர்ச் ஏரியாவிலே நீங்கள் கொடுக்கலாம் உண்மையில். இப்போ இதில் நீங்கள் இது திருப்பியும் இதில் நீங்கள் ஃப்ளாயர் டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் ஓகே, திருப்பியும் இதுக்குள்ள சஜஷன்ஸ் வரும் கணக்கா. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து நான் இது லேண்ட்ஸ்கேப், போர்ட்ரேட். இப்போ நான் இதில் போர்ட்ரேட் ஒன்று எடுக்கிறேன். சரி, இது எடுக்கிறேன், இந்த போர்ட்ரேட்டை. ஸோ இது இங்கே அந்த பேஸான இது வந்துடுது எங்கே. இப்போ இது வந்து நீங்கள் இந்த ஃப்ளையர் வந்து ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து செய்கிற மாதிரி, அதாவது அந்த கேன்வான் ஒரு டெம்ப்ளேட்டும் பாய்க்காமல் செய்கிறதுக்கு தான் இந்த இது. இப்போ நான் திருப்பியும் இங்கே போகிறேன் இந்த இதுக்கு. இப்போ இதில் வந்து திருப்பியும் இருக்க இதில் வந்து நீங்கள் இதில் வந்து இப்போ ஃப்ளையர்னு சொல்லி திருப்ப டைப் பண்ணீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இந்த கேன்வான் டெம்ப்ளேட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேன்வா டெம்ப்ளேட்ஸ், இந்த டெம்ப்ளேட்ஸில் கிளிக் பண்ணீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே கேன்வா வந்து சஜஸ்ட் பண்ணும் டெம்ப்ளேட்ஸுகள். என்னை பொறுத்தவரை நீங்கள் ஆரம்பத்தில் இதில் இருக்கிற டெம்ப்ளேட்ஸில் இருந்து ஒர்க் பண்ணுறது த பெஸ்ட் வே. இப்போ இதில் நான் சும்மா ஒரு டெம்ப்ளேட் ஒன்று எடுக்கிறேன். இதில் இப்போ இதில் பார்க்க தெரியும் உங்களுக்கு இந்த இதில் ப்ரோ வெர்ஷன், நார்மல் வெர்ஷன் சொல்லி. இந்த ப்ரோன்னு சொன்னால் இதில் பார்க்க தெரியும். இதில் அந்த ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்று இருக்கும், அதெல்லாம் ப்ரோ வெர்ஷன்ஸ். இப்போ இதில் ஒரு ஃப்ரீ வெர்ஷன் நான் எடுக்கிறேன். சரி, இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஸோ இதில் இந்த ப்ரீ வெர்ஷன் எடுத்த பிறகு இதில் உங்களுக்கு அது இந்த கடைசியாக இந்த எண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி வருமானே கூட இது இந்த வியூ வந்து காட்டுது. இதில் பார்க்க தெரியுது உங்களுக்கு இந்த ஒரு எண்ட் ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குமென்னு சொல்லி. அது எப்படி உங்களுக்கு இந்த செய்து முடிச்ச அப்புறம் அந்த கார்டு மாதிரி அது எப்படி இருக்குமென்றதை காட்டுது. இது கீழையும் வந்து கணக்கு சஜஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் வேறு உங்களுக்கு இன்கேஸ் சேஞ்ச் ஆஃப் மைண்டுன்னு சொன்னால் இதில் வேறு இருக்கிறதையும் நீங்கள் எடுக்கலாம். நான் இது எடுக்கணும், சேஞ்ச் பண்ணணும் இதை. ஸோ இது உங்களோட விருப்பம், சரியா? ஸோ இதில் மற்ற இங்கே எல்லாம் இருக்குது. இதெல்லாம் உங்களோட பேப்பர் சைஸுகள் அதெல்லாம் இருக்குது. அதை நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி செய்வாங்க. ஸோ இங்கே நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இதை வந்து இங்கே வந்து கஸ்டமைஸ். ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த பேஸான ஒரு இது வந்துடுது. அதாவது உங்களோட பேஸ் பேக்ரவுண்டோ கேன்வாஸோ அப்படின்னு சொன்னாலும் சரி, இது வந்துட்டு உங்களுக்கு. இப்போ இதில் தான் நீங்கள் லே பண்ண போகிறீங்க உங்களோட தேவையான கண்டென்ட்ஸில். இப்போ இதில் என்ன செய்ய போகிறீங்கன்றது வந்து அதுக்கு நிறைய இங்கே கேன்வா வந்து ஹெல்ப் பண்ணும். இப்போ இதிலே இன்னொன்று பார்க்குறீங்க சொல்லணும் என்னென்னு சொன்னால் இப்போ இதில் கேன்வா தந்துருக்கு இந்த லே அவுட். இதுக்குள்ளேயே ஏற்கனவே கணக்கு எலிமெண்ட்ஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே இதில் பார்த்தா இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட், இது ஒரு எலிமெண்ட். இது பார்த்தா இப்போ தனியாக மூவ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இந்த. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொரு எலிமெண்ட் அவங்க ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க ஒரு பெர்ஃபெக்ஷனான பெர்ஃபெக்டான ஒரு லே அவுட்டுக்காண்டி. ஸோ இதில் வச்சு தான் நாங்கள் லே பண்ண போகிறோம். இப்போ இது நீங்கள் இப்போ இது ஒரு ஃப்ளையர் ஒன்று நாங்கள் செய்கிறோம்னா விளைக்கிறோம். இது வந்து இப்போ நீங்கள் இதை வந்து ஒரு பர்த்டே கார்டாக செய்கிறோம்னாலும் செய்யலாம், அல்லது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் செய்கிறோம்னாலும் செய்யலாம், அல்லது இப்போ ஒரு இன்வைட்டுக்கான ஒரு இன்விடேஷன் கொடுக்குறோம்னாலும் செய்யலாம், இல்லை நீங்கள் இந்த ப்ரோக்ராம் இந்த ஃப்ளையர் ஒன்று செய்கிறோம்னாலும் செய்யலாம், என்னென்றாலும். ஸோ
அப்போ இதில் நாங்கள் அடுத்ததாக வந்து இப்போ இதில் உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு இன்விடேஷன் இப்போ இதுக்கு நாங்கள் டெக்ஸ்ட் போட போகிறோம். அப்போ இங்கே இந்த சைடில் டெக்ஸ்ட் இருக்கும். ஸோ இங்கே இந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா இந்த இதில் இருந்து காட்டும் உங்களுக்கு தேவையானதில். ஸோ இதில் நான் ஒரு ஹெடிங் ஒரு டெக்ஸ்ட் எடுக்கிறேன். இது ஒரு ரோவான ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். மற்றது இங்கால வந்து பாடிக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பொடி ஏரியா மாதிரி. இப்போ இந்த டெக்ஸ்ட்டில் வந்து செய்கிற சில ஃபைன் டியூனிங்களை வந்து சொல்கிறேன். இப்போ இதில் வந்து இது ஜஸ்ட் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஒன்று எடுத்துட்டோம். இப்போ இது வந்து நான் இன்விடேஷன் போடுறேன். ஸோ இதுண்ட வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ஃபோன் வந்து உங்களுக்கு தேவையான ஃபோன்ஸ் வந்து எடுக்கலாம். ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபோன்ஸ் இருக்குது. நீங்கள் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச பர்டிகுலர் ஃபோன்ஸ்னால் இதுக்குள்ள சர்ச் பண்ணி எடுக்கலாம். ஸோ அல்லது இதில் நீங்கள் இப்போ கோஆப்ரேட்னு சொன்னால் சிலது வந்து கேட்டகரைஸ் பண்ணியே வரும். நீங்கள் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அந்த ஃபோன்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் இதில் இந்த ஹேண்ட் ரைட்டிங்கு போகிறேன். அதில் போய் எஸ். ஸோ இந்த ஃபோன் எடுக்கிறேன். ஓகே. இப்போ அடுத்தது வந்து ஸோ இதுக்குரிய கலர் நீங்கள் உங்களுக்கு இதில் இருந்து இந்த பேக்ரவுண்டுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி என்னென்ன ஒரு கலர் உண்டு. ஸோ இந்த கலர் உங்களுக்கு இதில் தந்துருப்பாங்க சஜஷன். இதில் பார்த்தீங்களா தெரியும். இது வந்து ஏஐ தான் பின்னால் வேலை செய்யுது. இந்த உங்களோட பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த கலர் பேட்டர்ன் எல்லாம் இதில் வருது உங்களுக்கு. ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து அதுக்கு மேட்ச் பண்ணும். ஸோ நான் இது எடுக்கிறேன். இதிலே உங்களுக்கு வேரியேஷன் பண்ணணும்னு சொன்னால் இங்கே இதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் நீங்களே ப்ளே அரவுண்ட் பண்ணலாம். நீ அந்த கலரை பார்த்தீங்கன்னா அதுக்கு மாதிரி சேஞ்ச் பண்ணும். ஸோ இது உங்களுக்கு என்ன பிடிச்சி கொள்ளுதோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ இப்போ ஃபோன் எடுத்துட்டேன். ஸோ இந்த சைஸ் எல்லாம் வந்து அது உங்களுக்கு இது மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது இங்கே இதில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, இந்த டிரான்ஸ்பரன்சி. இப்போ சில நேரம் உங்களுக்கு இந்த ஃபோனுன்ற டிரான்ஸ்பரன்சியை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் சில நேரம் காட்டுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் இது பார்க்க தெரியுதானே உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சி கொஞ்சம் இது வந்து 100% இருக்குது. ஸோ கொஞ்சம் குறைக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் ஒரு நல்ல அதோட ஒரு நல்ல பிளண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு நல்லா இருக்குது. அடுத்தது வந்து எஃப்எக்ஸ். இது வந்து ஒரு நல்ல ஒரு டூல் உண்டு. டூல்னா அந்த ஆப்ஷன் வந்து இதுலேயும் வந்து நிறைய இருக்குது. ஸோ இது வந்து இதில் நீங்கள் ப்ளே ஆன் பண்ணி பார்க்கலாம் எது உங்களுக்கு மேட்ச் பண்ணுமான்னு சொல்லி. இதை பார்க்க இங்கே இதே வந்து அந்த ஷேடோ வந்து நல்ல ஒரு ஒன்றா பெருசாக பாருங்கள். இதில் இந்த ஷேடோ வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஷேடோன்ட்டு தானே ஆட் பண்ணுது. அல்லது இப்படி ஒரு ஆப்ஷன் அது நீங்கள் எல்லாத்தையும் ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு என்ன விருப்பமோன்னு சொல்லி. என்னை பொறுத்தவரை இந்த இன்விடேஷன் அப்ளைக்கில் இது நல்லா இருக்கு. ஸோ இது அப்படியே வருவேன். அடுத்தது இதுகளும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இந்த பிளர்கள் இந்த டிரெக்ஷன்கள் இதில் பார்த்தீங்களா தான் நிறைய இதுகளெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சின்ன சின்ன ஃபைன் டியூன் தான். இதெல்லாம் நீங்கள் ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். மற்ற இந்த கூடுதலாக இந்த ஆப்ஷன் வந்து கன்னடத்தில் பாவிக்கிறார்கள், இந்த அவுட்லைனிங்னு சொல்கிறது. இது வந்து ஒரு வெரி குட் எஃபெக்ட் உண்டு. இதில் இந்த கலர்ஸையும் வந்து நீங்கள் மாற்றி ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேறு கலர்ஸில் போட்டு ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். பட் என்ன பொறுத்தவரை அது இந்த முதல் சஜஷனுக்கு நீங்கள் விடலாம். அது என்ன விடுதோ அதை நீங்கள் விட்டு பார்க்கலாம் முதலே. ஸோ நாங்கள் இந்த பேசிக்கு வருவோம். ஸோ இது ஹெடிங்குக்கு நாங்கள் செய்துட்டோம். ஓகே. அடுத்தது இந்த பொடி வந்து இப்போ இது வந்து இதுக்குள்ள நீங்கள் என்னென்ன உங்களை என்ன போட போகிறீங்களோ நீங்கள் அதெல்லாம் அப்படியே போடலாம். அப்படியே உங்களோட வளமையான இப்போ இந்த இன்விடேஷன் ஃபார் திஸ் இவெண்ட்னு சொன்னால் நீங்கள் அது இவெண்ட் டைம் அதுகள் ஸ்பீக்கர் அப்படி அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதுக்குள்ள வந்து போடலாம். அதில் நான் அதை சும்மா காப்பி பண்ணி போடுறேன் அதையே. ஸோ மற்ற இதுக்குள்ளே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பாவிக்கலாம். இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டெக்ஸ்ட்டுக்குள்ள எனக்கு கீழே வந்து நிறைய வேரியேஷன்ஸ்கள் இருக்குது. இதுகளே நீங்கள் பாவிச்சுக்கொள்ளலாம். இதுகளும் அநேகமானதெல்லாம் ஃப்ரீங்க இந்த வேரியேஷன்ஸும். இப்போ இதில் நான் ஒன்று எடுக்கிறேன்.
இதை நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். இதில் எனக்கு ஒரு தேவை காணிங்க. இதில் மேலேயும் பாருங்கள், இதில் டூப்ளிகேட் ஒன்று இருக்குது. இதெல்லாம் நீங்கள் குயிக்காக ஒர்க் பண்ணுறதுன்னு இல்லை. இதெல்லாம் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவையில்லை. இதில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டூப்ளிகேட் ஆப்ஷன், இதில் டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் ஒரு லைனை மாத்திரம் எடுக்க போகிறேன். இப்போ இந்த ஒரு லைன் எடுத்து எனக்கு இதில் ஒரு எஃபெக்ட் உண்டு. நான் சும்மா போட்டு காட்டுறேன். இதில் சரி, இதை பார்க்கலாம். சும்மா உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு தான் தரேன். மிச்சபடி அது உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். நீங்கள் அஹ், so இது வந்து ப்ரீ டிஃபைன்டான ஆப்ஷன்ஸ் இதுக்கே இருக்குது. இதெல்லாம் நிறைய எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு தேவையான மாதிரி. அஹ், மற்றது இங்கே இதெல்லாம் நல்லா இருக்கும். நீங்கள் ஓகே, அது வந்து ப்ரீமியம். ஸோ இதில் எல்லாத்தையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அடுத்தது ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ண போகிறீங்க. ஒரு ஒரு இமேஜ் உண்டு. ஸோ அதுக்கு நீங்கள் உங்களோட இருக்கிற இமேஜ் ஒன்று நீங்கள் ஆக்சுவலாக ஒரு ஸ்பீக்கர் இமேஜோ அல்லது என்னென்னா நீங்கள் இதில் அப்லோட் பண்ணி பாவிக்கலாம். இல்லையென்று சொன்னால் இப்போ நீங்கள் வேறு ஏதாவது கொமெண்ட் இமேஜ் ஏதாவது பாவிக்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் இதில் இமேஜ் என்று சொல்லி தேடலாம். இப்போ இதில் ஃபோட்டோஸ்ன்னு சொல்லி இதில் சும்மா ஒரு படம் ஒன்று எடுக்கிறேன். அதில் இருக்கிற ஃபேமிலின்ற படம் உண்டு. ஓகே, அது ஓகே, இது ஃப்ரீ இமேஜ் ஒன்று எடுக்கிறேன். சரி, இதை கொஞ்சம் நான் பெருசாக்குறேன். இதில் கீழே ஜூம் பண்ணுறேன். இதில் இந்த ஒர்க்கிங் ஏரியா பெருசாக உங்களுக்கு காட்டுறதுக்காண்டி. இல்லை நீங்களும் அதில் டீட்டெயிலாக ஒர்க் பண்ணுறேன், இதில் ஜூம் பண்ணி ஒர்க் பண்ணலாம். இதில் கீழே இருக்க இந்த ஜூம்னு சொல்லி. ஓகே, இப்போ இப்போ இதில் வந்து இப்போ உதாரணத்துக்கு இவங்கெல்லாம் ஒரு ஸ்பீக்கரோ இல்லை இவங்களுடைய இமேஜை தான் நாங்கள் பாய்க்க போகிறோம்னு சொன்னால் நீங்கள் வடிவாக அதை க்ரோப் பண்ணி இதுலேயும் க்ரோப் பண்ணிவிட்டு என்னை பொறுத்தவரை இதில் வந்து இந்த இந்த பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணுறோன்னு சொல்லி அது வந்து ப்ரீமியம் ஆப்ஷன். வளமையாக நீங்கள் ப்ரீமியம் இருந்தால் ப்ரீமியத்தை வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1 கிளிக்கில் இந்த பேக்ரவுண்ட் எல்லாமே போயிடும். இந்த படம் வந்து நல்ல நைஸாக வந்து இதில் பிளண்ட் பண்ணும் இதுக்குள்ள. ஸோ தட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீச்சர். மற்றது நீங்கள் இதில் வந்து இப்போ இது வந்து ஒரு ப்ரொஃபஷனலான படம்ன்றபடியெல்லாம் நல்லா இருக்குது. சில நேரம் வேறு இப்போ நாங்கள் எடுத்த படங்கள் இல்லை வேறு ஆளுன படங்கள்னு சொன்னால் சில நேரம் அது இந்த குவாலிட்டி சில நேரம் பிரச்சனையாக இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் இதில் வந்து எடிட் பண்ணலாம். அதை இந்த படத்தையே நாங்கள் எடிட் பண்ணலாம். ஸோ இதில் இந்த எடிட்டுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த எடிட்டை கிளிக் பண்ணிங்க என்றால் இங்கே வந்து ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். இப்போ இதிலே வந்து கணக்கு அந்த ஃபில்டர் ஆப்ஷன்ஸ் சொல்லி கணக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்குது ஃபில்டர் ஆப்ஷன்ஸ். இப்போ இதில் வந்து பை டிஃபால்ட்டாகவே இதில் கொஞ்சம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் நேச்சுரல், வார்ம், கூல், விவிட். இப்போ இதிலெல்லாம் வந்து ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக தந்துடாது. இப்போ இந்த இமேஜையும் பாருங்க. இப்போ நான் இந்த விவிட்ன்னு சொல்லி இதை நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நினைக்கிறேன். இல்லை என்று சொன்னால் இதில் வந்து வார்ம்னு சொல்லி என்ன நான் சொல்கிறேன்னு சொன்னால் இந்த படத்தின் குவாலிட்டியை நீங்கள் விரும்பின மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதில் ப்ரீ டிஃபைன்டு இது கன்வாண்டட் சஜஷன்ஸ். ஆனால் அதை விட நீங்களும் ப்ளே அரவுண்ட் பண்ணலாம். இதில் வந்தீங்கன்னா இதில் அட்ஜஸ்ட்னு சொல்லியிருக்கு. இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இதில் வந்து இதுகள் வந்து இந்த இந்த ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற ஒவ்வொரு எலிமெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோவில் இருக்கிற ஒரு அட்ரிபியூட்ஸ்ன்னு வைங்களேன், இதில் நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் டெம்பரேச்சர், இது சொல்கிற ஒயிட் பேலன்ஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க. இந்த ஃபோட்டோகிராஃபி அதுக்குள்ள வரும் ஒயிட் பேலன்ஸ்ன்னு சொல்லி. அதுக்குள்ள டெம்பரேச்சர், டிண்ட், மற்றது இந்த லைட்டுக்குள்ள வந்து இந்த பிரைட்னஸ், கான்ட்ராஸ்ட், ஹைலைட்ஸ், ஷேடோஸ், ஒயிட்ஸ், பிளாக்ஸ், மற்றது இந்த கலருக்குள்ள வைப்ரன்ஸ், சேச்சுரேஷன்ஸ்,
இப்போ இதுகளும் எல்லாம் நீங்கள் மைன்யூட்டாக இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணி செய்யலாம். இதெல்லாம் ஃப்ரீ வெர்ஷனுக்கே வரும். இப்போ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி பிரைட்டாக தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக ஆக்கணும்னு சொன்னால் நீங்கள் அந்த ஆளையை பாருங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆக்குது. மற்றது ஆம், இது இந்த சச்சுரேஷனை வந்து கூட்டுறோம் கொஞ்சம் பாருங்க. இந்த இப்போ இது ஆல்மோஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு போகுது. இது இஸ் நேச்சுரல்னா ஆஸ் இட் இஸ். இந்தியாவில் இந்தியாவில் வந்து சச்சுரேஷன் தான் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வருது. ஸோ அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணலாம். இந்த பிளாக்கும் ஒயிட்டும் வந்து அது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை பார்த்து தெரியும் இந்த. ஸோ இதுலேயும் வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து அதுவும் இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல பெர்ஃபெக்டான ஒரு படம் வந்து இதில் வரும். அது சரியான ஸ்பீக்கர்னு சொல்லி இதில் போட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தந்த வரைக்கும் இந்த படம் வந்து இது எந்த படமா இல்லை எந்த மாதிரி இருக்கும். அப்படி இது வடிவாக ஒர்க் பண்ணலாம். ஓகே, இதை நான் திருப்பி 100% கொண்டு வரேன். ஸோ இது அந்த இமேஜில் நீங்கள் செய்கிற விஷயங்கள். ஓகே, மற்றது இதில் நீங்கள் இந்த இதுலேயும் இதில் இருக்கிற அனியமெல்லாம் பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இதில் மற்றது இந்த ஓகே, இதில் இந்த பொசிஷன் அதுலன்னு சொல்கிறது இதில் நீங்கள் எல்லாம் லே பண்ணுறீங்களா நிறைய ஆப்ஜெக்ட்ஸ்கள் இதில். இப்போ இதில் நீங்கள் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஆல்ரெடி கொஞ்சம் எலிமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் வேறு எலிமெண்ட்ஸ்கள் வந்து நீங்கள் போடுறீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, இதில் நான் மதத்தன் சொல்லி போகிறோம். ஸோ ஸோ இதில் சும்மா 2-3 எலிமெண்ட்ஸில் நான் போடுறேன். ஏன்னு சொன்னால் இதில் வந்து இப்போ இதில் பார்க்க தெரியுது. இங்கே பாருங்கள், இந்த எலிமெண்ட்ஸை போட அதில் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதில் பொசிஷன்ஸ் இருக்குது. என்ன இப்போ அந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்கள் அதை ஆர்கனைஸ் பண்ணணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த போட்ட ஃப்ளவர் அண்ட் இந்த ஏர்த்தையும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது எங்கே நிற்கன்னு சொல்லி இது இந்த பொசிஷன்ஸுகள் வந்து இதுக்கு தான் இதில் இந்த பொசிஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் முழு லேயர்ஸும் வந்து காட்டும். இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த கிளிக் பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை போட இதில் வந்து காட்டுது. ஸோ த லேயர்ஸ் அண்ட் அரேஞ்ச். இப்போ இதில் அரேஞ்சில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை வந்து இப்போ இது வந்து பேக்கில் நிற்கி இதை ஃப்ரண்ட்டு கொண்டு வரேன்னு சொன்னால் ஜஸ்ட் ஃப்ரண்ட் ஒன்று கிளிக் பண்ணிங்கன்னா ஓல் த வே ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஆனால் இல்லை இது ஓல் த வே இதில் வந்து எங்களுக்கு முன்னுக்கு தேவையில்லை, இது வந்து பேக்கில் நின்றா காணும். ஓல் த வே பேக்குன்னு சொன்னால் சே பேக். சரியா? இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் ஒவ்வொன்றாக மூவ் பண்ணலாம். ஒரு லேயர் ஆகும். ரெண்டா இதில் இப்போ ஃபோர்வர்ட் பேக்வேர்டு போட்டிங்கன்னா இப்போ இதில் வந்து ஃபோர்வர்டு போட்டிங்கன்னா அது ஒவ்வொன்றா மூவ் பண்ணும். இல்லை பார்க்க தெரியுதானே? ஸோ அதுலேயும் கொஞ்சம் கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த லேயர்ஸ் நீங்கள் கணக்க எலிமெண்ட்ஸை வச்சுக்கிறீங்கன்னா இந்த பொசிஷன் அண்ட் லேயர்ஸை கவனிச்சுக்கொள்ளுங்க. ஓகே, ஓகே. அடுத்தது வந்து இந்த ஃப்ரேம்ஸ் வந்து இதில் ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி இருக்கு. அதில் நீங்கள் பாவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரேம்னு சொன்னால் இப்போ ரெண்டு விஷயம் இருக்குது. மெயின் வந்து இது ஒன்று இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ்ன்னு சொன்னால் இப்போ இதில் நீங்கள் ஒரு இமேஜ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இமேஜ் வந்து இதில் உங்களோட ஸ்பீக்கர் இமேஜ் இதில் நடுவில் போட போகிறீங்கன்னு வைங்களேன். ஸோ இங்கே வந்து இந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஒரு ஓக்வேர்டாக இருக்குது, அல்லது இந்த சைஸ் வந்து ஸ்கொயர் எல்லாமே எனக்கு ஒரு பிடிச்சமான சைஸில் வரும், ஷேப்பில் வருவான்னு சொன்னேன். ஸோ இந்த ஃப்ரேம்ஸில் வந்து உங்களுக்கு தேவையான இந்த ஷேப்பை எடுத்துக்கொள்ளலாம். சரியா? இப்போ உங்களுக்கு சர்க்கிள் வேணும் அல்லது இப்படி ஒரு இது வேணும்னு சொன்னால் ஸோ இந்த ஃப்ரேமை கொண்டு வந்து அந்த இடத்துல செட் பண்ணிவிட்டு இடத்துல உங்களுக்கு எக்ஸாக்ட்லி அந்த இமேஜ் வேணுமோ இதை ட்ராக் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வாங்க. தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நீங்கள் இதை சூஸ் பண்ணணும் இதில். சரி, அப்போ இதில் வந்து இந்த 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 இமேஜ் வந்து அப்படி என்ன சொல்கிறது, இது வந்து அட்டாச் ஆகிடு. இதோட இந்த ஃப்ரேமும் இந்த இமேஜும் வந்து மேட்ச் ஆகிடு. இப்போ இதை நீங்கள் திரும்ப பிடிக்கணுமெண்டா இதை நீங்கள் டிட்டாச் பண்ணணும். இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிட்டாச் இமேஜ்னு சொன்னீங்கன்னா இந்த இமேஜ் வந்து தனியாக வந்துடும். இந்த இருக்குது அந்த ஃப்ரேம். சரியா? ஸோ அந்த வழியில் உங்களுக்கு அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதை விட மற்ற இன்னொரு அந்த ஃப்ரேம்னு சொல்கிறதுக்குள்ள மற்ற ஃப்ரேம்ஸ் இருக்குது. ஃப்ரேம்னு சொல்லி ஆக்சுவலாக எங்கிட்ட இந்த ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்கிறது இந்த இருக்குது. இந்த ஃப்ரேம்ஸ்கள் வந்து பாய்க்கலாம். என்ன பொறுத்தவரை நீங்கள் ஃப்ளையர் செய்யக்கல இப்போ வந்து அந்த ஃப்ரேமை பாய்ங்க. ஃப்ரேம் இல்லை போர்டர்னு சொல்லி
பாவிச்சிங்கன்னா கொஞ்சம் அது அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போ நீங்கள் இதில் ப்ளே ரன் பண்ணலாம். இதில் நிறைய இதுகள் இருக்குது. ஆம், அது உங்களோட விருப்பம், நீங்கள் பாவிக்கிறீங்களா இல்லையோன்னு சொல்ல. என்ன பொறுத்தவரை பாவிச்சிங்கன்னா அது வடிவாக இருக்கும், ஒரு ப்ரொஃபஷனல் லுக் கொண்டு வரும் எந்த எந்த இதுக்கும் வந்து. ஸோ அந்த சைஸ்களுக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சு கொள்ளுங்க. சரியா? இது கொஞ்சம் பெருசாக இருந்தால் ஜஸ்ட் அந்த எச்சுக்கு போட்டிங்கனால காணும். இதை பார்த்தீங்கன்னா இது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொண்டு வருது. இப்போ இது இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் ஓக்வர்டாக இருக்குது, இதை வந்து மாற்றணுன்னா இந்த ஃப்ரேம் இந்த கலரை திருப்பாங்க மேலே கிளிக் பண்ணினீங்கன்னா திருப்பியும் இங்கே சஜஷன் வரும். இதில் பாருங்கள், இதில் உங்களுக்கு விரும்பின கலர்ஸ் வந்து மாற்றலாம் இதில். சரியா? ஸோ இட்ஸ் அப் டு யூ. அப்போ என்னை பொறுத்தவரை இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எவ்வளோ வடிவாக பாவிக்கிறீங்களோ அந்த மாதிரி அது வரும். சரியா? மற்றும்படி மற்றது இப்போ உங்களோட உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் செய்த ஃப்ளையர் சுமார் ஒரு கம்பேரிசனுக்கு நான் அதில் எடுக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன அதில் சஜஸ்ட் பண்ணலாம்னு சொன்னால், சரி, ஓகே, இது இப்போ இந்த நீங்கள் செய்த இமேஜ் வந்து இப்போ இதில் நான் என்ன சொல்லுவேன்னு சொன்னால், எல்லாம் ஓகேயா இருக்குது. இதில் நீங்கள் பாய்ச்சிருக்கிறவங்களோட லோகோஸ் இருக்குது தானே, அந்த லோகோஸ் இந்த இமேஜின் அந்த ஒரிஜினல் குவாலிட்டியான இமேஜை பாவிங்க. என்னை பொறுத்தவரை நீங்கள் பாய்ச்சிருக்க 3 லோகோ பாய்ச்சிருக்கீங்க. അതിൻ്റെ വെരി ഗുഡാണ്. ഒറിജിനലാக ചെയ്ത അതിൻ്റെ குவாலிட்டியான அந்த இமேஜை உங்களை இதில் கேன்வாவில் அப்லோட் பண்ணி அதை பாவிங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக பாவிக்கலாம், ஸ்பேஸ் இருக்குது, கொஞ்சம் பெருசாக பாவிச்சு அதில் டீட்டெயிலாக ஆகல தெரியும் என்ன எக்ஸாக்ட்லி அதில் என்ன இருக்குன்னு சொல்லி. மற்றது இங்கே இந்த இமேஜுக்கு என்ன பொறுத்தவரை தானே நீங்கள் அந்த உங்களுக்கு ப்ரோ ஆப்ஷன் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா இன்னும் படியாக பிளெண்ட் பண்ணும் இந்த இமேஜ் வந்து இந்த இதோட சேர்த்து பிளெண்ட் பண்ணிக்கல நல்லா வரும். மறுபடி இந்த ஹெடிங் அதுகளுக்கு வந்து இப்போ நாங்கள் அதில் பார்த்தோம்னு தானே அந்த ஏதாவது ஒரு எஃபெக்ட் ஒன்று சொல்லி, ஏதாவது ஒரு எஃபெக்ட், ஒரு போர்டர் எஃபெக்டோ அல்லது ஷேடோ எஃபெக்டோ அதை ஒன்று சொல்லி கட்டாயம் இந்த ஹெடிங் கொடுத்தீங்கன்னா நல்லா வரும். மறுபடி இந்த கலர் காம்பினேஷன்ஸ் சரியாச்சு இருக்கிறீங்க. நிறைய இந்த இப்படி இப்போ இது வந்து ப்ளூ அண்ட் பர்பிள் அப்படி வருதுன்னு சொன்னால் அதை அப்படி மிக்ஸ் பண்ணாங்க, அது அந்த அளவுக்கு வராது. ஒன்று இப்போ க்ரீன் ஓரளவுக்கு ப்ளூவோட மர்ஜ் பண்ணும். அந்த இதுன்ற கொஞ்சம் டார்க் ப்ளூவோட சேர்த்து இந்த பர்பிள் வர கொஞ்சம் டார்க் ப்ளூ, அது நீங்கள் கொஞ்சம் செய்து நீங்களே பார்த்தா தெரியும். மற்றது இப்போ இந்த கீழே வந்து இதில் வந்து நீங்கள் க்ரீன் பாய்ச்சிட்டு இதை திரும்பியும் பிளாக் பாய்ச்சிக்கோங்க. என்ன பொறுத்தவரை இந்த க்ரீனை கொஞ்சம் வேணுமெண்டா கொஞ்சம் டார்க் ஆகி போட்டு இந்த 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 எழுத்தில் கொஞ்சம் ஒயிட்டாக வித் போர்டரோட ஒயிட்டாக எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லா வரும். மற்றது இதுக்கு ஒரு போர்டர் போட்டுருவீங்க, இது ஒரு ஒயிட் மாதிரி போர்டர்னு நினைக்கிறேன். அதுக்கு நல்ல ஒரு கொஞ்சம் போர்டர்னு சொன்னால் இப்போ வந்து இதில் இருக்கிறது கூட கொஞ்சம் டார்க் கலர்லாம் போட்டிங்கன்னா எல்லாம். ஸோ ஒரு டார்க்கான ஒரு போர்டர் ஒன்று போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். இங்கே ஒரு லோகோவோ அல்ல ஒரு மெடிடேஷன் மாதிரி ஒரு இது போட்டிருக்கீங்க, அது கொஞ்சம் ஆக்களுக்கு அந்த பார்த்தா இருந்து விளங்குற மாதிரி ஒன்றை போட்டிங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் அது டீட்டெயிலாக இருந்தால் எல்லாம். அதுக்கு தான் அது ஒரு குவாலிட்டியான இமேஜில் இங்கே பாவிச்சிங்கன்னா எல்லாம். இதுகள் இப்போ இதில் இந்த பெரிய ஒரு ஃப்ளையரில் இது ஒரு A4 சைஸ் ஃப்ளையர் உண்டு. இப்போ இதில் நீங்கள் இதை கொஞ்சம் சின்ன பாய்க்க அது அது உள்ளுக்க என்ன இருக்குன்னு ஆக்களை தெரியாது என்ன. அப்போ அதை என்ன பொறுத்தல அது ஆக்களை மேலே லோவோன்னு நான் பாய்க்கிறேன், அது என்னென்று ஆக்களை தெரியணும் என்ன. ஸோ அப்போ அதை கொஞ்சம் ஒரு சைஸ் இதுன்ற ஒரு 1.5 மல்டிப்ளை பண்ணுற மாதிரி சைஸு கொண்டு வந்தீங்கன்னா சரி. அப்படி மேலே பாய்க்கிற கஸ்டமர்ஸ் சொன்னால் கீழே நீங்கள் அதை பாய்க்கலாம். இது எந்த சஜஷன். மற்றது நீங்கள் இதில் இந்த அநேகமாக இதில் பாய்ச்சிருக்கிறது வந்து இதில் பொண்டுகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் கிடக்கு. இந்த பொண்டுகள் நீங்கள் பொண்டுகளை ஒரு அட்லீஸ்ட் 3 டைப்பான ஃபோன்ஸ் வந்து நீங்கள் பாய்க்கலாம் இங்கே. அதாவது இதில் ஒன்று இந்த ஏரியல் அது பாய்ச்சிருக்கீங்க. 3 டைப்ஸான ஃபோன்ஸ் நீங்கள் இதுக்கு பாய்க்கலாம். டைட்டில் வந்து உண்மையிலே சரியான ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அது. அப்போ அதுக்கு நீங்கள் அந்த ஒரு ஒரு எஃபெக்டோடு, அதாவது போர்டர் அல்லது அந்த ஷேடோ எஃபெக்ட் இருக்கிற ஒரு இதை ஒன்று பாய்க்கலாம் நீங்கள். ஓகே, நாங்கள் இதுக்கு திருப்பி வருவோம். ஸோ இவ்வளவு செய்தீங்களா? இப்போ நான் சொன்ன இவ்வளவு செய்தீங்கன்னாலே நீங்கள் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபஷனலான ஃப்ளைவர் ஒன்று செய்வீங்க. மற்றது இப்போ இவ்வளவு செய்துட்டீங்க. நான் மேலே ஆக்சுவலாக நான் ஒன்று இதில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு அந்த விஷயங்களை காட்டுறது தான் காட்டினேன். ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் வந்து சரியில்லை. ஆனால் இதை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறன்றதும் ஒரு காட்டுறேன். அது போன முறை நான் காட்டினேன். ஆனால் அதுலேயும் வந்து இப்போ சிலாக்கள் வடிவாக செய்து போட்டு அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறேன்னு தெரியாமல் இருப்பினும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு அந்த என்ன சாமான, அதாவது என்ன ஒர்க்கை நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்கன்றது தெரியணும்.
இப்போ இது வந்து ஃப்ளையர்ன்றபடியால் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது அவுட்புட் வந்து ஒன்று வந்து நீங்கள் இதை ஒரு இமேஜாக டவுன்லோட் பண்ணலாம், இல்லைன்னு சொன்னால் ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணலாம். இப்போ இதை நீங்கள் வந்து டிஜிட்டலாக ஷேர் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் இமேஜ்னு சொன்னால் அதுலேயும் வந்து ஜேபேக் அல்லது பிஎன்ஜின்னு சொல்கிறது. பிஎன்ஜி தான் நல்ல குவாலிட்டியான இமேஜ். அப்போ பிஎன்ஜி பிங்க்னு சொல்லுவாங்க, அந்த பிஎன்ஜி அந்த இமேஜில் டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிங்க தெரியும். இதில் ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் டவுன்லோட் ஆப்ஷன் வரும். ஸோ இதில் இது வந்து காட்டும் சஜஸ்டட் வந்து பிஎன்ஜி தான். சரியா, இதில் ஜேபேக்கும் இருக்குது. ஸோ பிஎன்ஜி இதில் போட்டிருக்காங்க பெஸ்ட் ஃபார் ஷேரிங்கன்னா. ஜேபிஜி வந்து சைஸ் வந்து நல்லா குறைய வரும். என்ன பொறுத்தவரை பிஎன்ஜி இந்த ஸ்டாண்டர்ட் இது வந்து இப்போ சைஸ் வந்து ஓகே. அடுத்த குவாலிட்டி வந்து இந்த பிடிஎஃப் வந்து இப்போ பிடிஎஃப்ல வந்து பிடிஎஃப் ஸ்டாண்டர்ட், பிடிஎஃப் பிரிண்ட்னு இருக்குது. உதாரணத்துக்கு இதை வந்து நீங்கள் ஒரு பிரிண்ட் பண்ண போகிறீங்க, அடுத்து மேனுவல் எடுத்து பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு பேப்பர்லையோ அல்லது கார்ட்லேயோ அல்லது ஒரு எண்ணத்தில் ஒன்று பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பெஸ்ட் இது வந்து பிடிஎஃப் தான். அதாவது இமேஜில் விட. ஸோ அதுக்கு வந்து 2 குவாலிட்டி இருக்குது. அதில் பிடிஎஃப் பிரிண்ட். இப்போ இந்த பிடிஎஃப் பிரிண்ட் போனீங்கன்னு சொன்னால் இது சரியான சைஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இது இப்போ இது வந்து இந்த இமேஜ் வந்து நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணிக்க ஒரு 3 MB எடுக்குதுன்னு சொன்னால் இந்த இந்த பிடிஎஃப் பிரிண்ட் வந்து இது கூட தான் எடுக்கும், ஒரு 5 MB அப்படின்னு சொல்லி எடுக்கும். ஸ்டாண்டர்ட் வந்து குறைய எடுக்கும். அது இந்த இமேஜிலும் கூட குறைய வரும். ஸ்டாண்டர்டுக்கு வந்து அது ஷேரிங் பர்பஸுக்கு தான் அது வாய்க்குது. ஸோ அது உங்களுக்கு என்ன தேவைக்குன்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஸோ அது வந்து மற்ற நீங்கள் இப்போ இமேஜை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் சேவ் பண்ணுறதுக்கு. இதுலேயும் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணலாம் உங்களோட இது இந்த சைஸை அட்ஜஸ்ட் பண்ணிக்கல உங்களோட இது இந்த குவாலிட்டி, அதாவது டவுன்லோட் குவாலிட்டியும் வந்து கூடும். சாரி, இது வந்து இப்போ இதில் இதுதான் இது இந்த பேசிக்கான இது. இப்போ நீங்கள் சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ப்ரோ. இப்போ அந்த இப்போ ஃப்ரீ வெர்ஷனுக்கு நீங்கள் ஒன்று தானே, அதான் இந்த 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 ஸ்டாண்டர்ட் இதை தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதை இப்போ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு ப்ரோ வெர்ஷன் வந்து வேணும். ஸோ அது நீங்கள் ப்ரோ இருந்தால் பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் ஓகே, பட் கொஞ்சம் கூட குவாலிட்டி அது வேணும்னு சொன்னால் அதை செய்யலாம். பட் இதில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க டிரான்ஸ்பேரண்ட் பேக்ரவுண்ட் வேணும் அதில்ன்னு சொன்னால் நீங்கள் அதில் பார்க்கலாம். இது வந்து எல்லாம் ப்ரோக்குரிய ஃபெசிலிட்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து இந்த டவுன்லோட் பண்ணுறதுக்குரிய இது. ஸோ இவ்வளோ ஃப்ளையரில் இருக்கிறது. ஓகே, உங்களோட டைம் இன்னொரு 5 நிமிஷம் கூட எடுக்கிறேன். இப்போ காணுமா, இன்னொரு 5 நிமிஷம் எடுக்கலாமா கூட? மடுங்கோ. ஓகே ஓகே ஓகே, இப்போ இதில் நான் இந்த ஃப்ளையரில் காய்ச்ச விஷயங்கள்லாம் ஓகே, இல்லை இதை விட ஏதாவது கூட சொல்லணும்னு எதிர்பார்க்குறீங்களா? பாப்போம், மில்சி இது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க வேந்து. ஓகே, இப்போ இதில் வந்து இன்னும் கூட சொல்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் இந்த இந்த இப்போ இதில் ஏஐன்னு சொல்லி இருக்கிறது இருக்குது தானே, அதுகளை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்குள்ள. இப்போ ஓகே, ஒன் செகண்ட். இதில் நீங்கள் கொஞ்சம் ப்ளே அரவுண்ட் பண்ணி பாருங்கள். இதில் உதாரணத்துக்கு இந்த இமேஜோ அல்ல இதற்குள்ள வந்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள நீங்கள் வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம். இதில் நான் உங்களுக்கு இந்த ஃபில்டர்ஸ் காட்டினான், இந்த எஃபெக்ட்ஸ் காட்டினான். அதே மாதிரி இதுக்குள்ள நீங்கள் இந்த மேஜிக் ஸ்டூடியோன்னு சொல்லி இருக்குது. இப்போ இதுக்குள்ளேயும் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணி பாருங்க. பேசிக்ஸ் இதுதான். பேசிக்ஸ் வருது இதுக்கு அதுக்குள்ள கொஞ்சம் இன்டெப்த்தாக வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காட்டினான். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்டான ப்ரொஃபஷனலான ஒரு ஃப்ளையர் க்ரியேட் பண்ணிலும் அதுக்குள்ள இன்னும் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த இதில் பாய்க்கலாம். வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணி பாருங்கள். இதுக்குள்ள இருக்கிற இந்த மேஜிக் ஸ்டூடியோக்கு இதெல்லாம் வந்து ஏஐ டூல்ஸ் தான். ஸோ அதில் வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணி பாருங்கள். அதில்
இப்போ உதாரணத்துக்கு இதில் வந்து இதில் மேஜிக் ரேப்னு சொல்லியிருக்குது. இது காட்டுறேன். இப்போ இதை நான் டிட்டாச் பண்ணுறேன், இந்த இமேஜ் எடுக்கிறேன். ஸோ இதை எடுத்து போட்டு எடிட், இதில் இந்த மேஜிக் ரேப்னு சொல்லியிருக்கு. இது வந்து இது வந்து ப்ரோ டூல் வந்து இப்போ இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு தேவையானதில் மாத்திரம் கிராப் பண்ணி எடுக்கும். இதில் நீங்கள் கணக்கு மினக்கடன் இருக்கும். அப்போ உதாரணத்துக்கு இந்த இமேஜில் வந்து இப்போ இந்த இவாவை மாத்திரம் எடுக்க போகிறீங்கன்னு சும்மா ஒரு அந்த சைஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி விட்டீங்கனாலே அந்த ஆளை மாத்திரம் தனியாக எடுத்து பேக்ரவுண்ட் எல்லாம் ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்து தரும். ஸோ மற்ற இதில் மேஜிக் எரேசர்ஸ் வந்து இருக்குது. அதுவும் வந்து உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் சும்மா ட்ராக் பண்ணீங்கன்னா அது வந்து அக்யூரேட்டாக. இப்போ உதாரணத்துக்கு இந்த தலைக்கு மேலே உள்ள விஷயம் அவ்வளோ எரேஸ் பண்ணணும்னு சொன்னால் அது அக்யூரேட்டாக அதில் செய்யும். ஸோ அப்படியான விஷயங்கள். ஸோ ஓகே, இப்போ நாங்கள் இப்போ இந்த ஃப்ளையர்ஸை விட்டுட்டு நாங்கள் ஓரளவுக்கு இந்த ஃப்ளையர்ஸ் என்ன செய்யறோன்னு பார்த்துட்டோம். அடுத்தது வந்து இந்த புக்ஸை பார்ப்போம். உங்களுக்கு ஒரு சின்ன தேவைக்கு இந்த புக்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி நான் இந்த ஹோமுக்கு போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நீங்கள் இப்போ சாதாரணமாக இப்போ ஒரு A4 சைஸ் பேஜ் ஒன்றை க்ரியேட் பண்ணி போட்டு அப்படியே அதை வந்து செய்துட்டு போனாலும் சரி. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இதில் வந்து புக்லெட் போட்டால் இதில் வேறு உங்களை சஜஸ்ட் பண்ணும். ஸோ நான் இதை முதலாவது ஆப்ஷனே எடுக்கிறேன். இது கூடுதலாக இதுக்கு வந்து நீங்கள் அது உண்மையில் இந்த புக்லெட் அதுக்கு வந்து ப்ரோ வெர்ஷன் வச்சுருந்தா தான் இதில் கூட சஜஷன்ஸ் வரும். இதில் நீங்கள் புக்லெட் போட்டோடனே இந்த சாம்பிள்ஸ் எல்லாம் இதில் வருங்க பக்கத்தில். இதில் நான் அந்த ஃப்ரீ வெர்ஷனில் காணையில் நான் உங்களுக்கு அதை கார்ட்டூன் பண்ணுறதுக்குத்தான் நான் ட்ரை பண்ணினேன். நான் திருப்பி ஒரு ஹோமுக்கு போகிறேன். Convert templates. யா, இப்போ இதில் இருக்குது. இதில் பாருங்க, இப்போ இதில் ஒரு ஃப்ரீ டெம்ப்ளேட் ஒன்று எடுப்போம் நாங்கள். சும்மா நான் இதே எடுக்கலாம். ஸோ இதில் நிறைய சஜஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இது என்ன எடுத்துக்கொள்ளும். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதில் நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், இதில் வந்து டெம்ப்ளேட்டில் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி உங்களுக்கு தந்துருக்குது. இப்போ இதில் வந்து சுமார் சாம்பிள் கொண்டு போய் கொண்டு இருக்குது. நீங்கள் அதில் வந்து சேஞ்ச் பண்ணி கொண்டு போனால் சரி, உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்போ அதில் சர்ச்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான விஷயத்தை கொடுத்து சர்ச் பண்ணி எடுக்கலாம், உங்களுக்கு தேவையான ஒரு புக்லெட். இப்போ அதில் சில நேரம் இதில் உள்ள இருக்கிற அந்த கண்டென்ட்டே உங்களுக்கு சில மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி வரும். அதுலேருந்து ஒர்க் பண்ணலாம். மெயின்லி வந்து என்ன டிசைன் வேணுமன்றதை வந்து முதல் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு சின்ன பிள்ளைகளுக்கான விஷயமாக கிடக்குது. வெட்டிங்னு சொல்லுது. ஸோ இந்த டெம்ப்ளேட் உங்களுக்கு எப்படி இருக்கு? யா, ஒரு வெட்டிங்கை பற்றின விஷயங்கள் நினைக்கிறேன். யா, ஐ திங்க் கைண்ட் ஆஃப் வென்யூ ஆர் சம்திங். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் இப்போ இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இப்போ தனியாக நீங்கள் ஸ்க்ராட்சிலேருந்து எடுத்து ஒரு பிளாங்க் பேஜ்லேருந்து எடுத்து செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் நிறைய நேரம் மெனக்கிடுவோம். இப்போ இது அப்படியே எல்லாமே இருக்குது. ஸோ இது இருக்குது, நீங்கள் உங்களுக்கு தேவையானதை மாற்றிக்கொண்டே நீங்கள் போகலாம். இதில் உங்களுக்கு தேவையான பொன்சுகள், இதில் சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பேசிக்கான பார்த்து நாலேஜை வச்சுக்கொண்டு அதில் மாற்றிக்கொண்டு நீங்கள் போகலாம். ஸோ ஒன்ஸ் யூ டன் இட், இதெல்லாம் சரியாக வந்தால் அப்புறம் இது ஒரு நீங்கள் சேவ் பண்ண வழி கிடைக்க ஒரு
ஒரு பிடிஎஃப்க்கு போனீங்கன்னா ஒரு புக்காகவே வந்து ஒரு பிடிஎஃப் புக்காகவே இது வந்து சேவ் ஆகும். ஸோ அதுதான் அதோட பியூட்டி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அதில் இல்லை வேறு ஒன்றும் இல்லை, நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. டிசைன் ஒர்க் வந்து சேம் தான். நீங்கள் ஃப்ளையரில் என்ன செய்றீங்களோ அது இங்கே ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பேஜிலையும் இல்லை பேஜ் 1 பேஜ் 2 பேஜ் 3 என்று போகுதானே. ஸோ அதில் நீங்கள் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் இடத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையும். இருக்கு போய் இதில் அவர் சர்வீஸ் இருக்குது, ஒரு இமேஜ் ஒன்று போட்டிருக்குது, இதில் அந்த அந்த ஸோ வெண்டர் கோஆர்டினேஷன் அதுன்னு சொல்லி அதில் ஹெடிங் போட்டு அதில் போய் எழுதுறாங்க. ஸோ ஒவ்வொரு பேஜில் உள்ள கண்டென்ட்ஸு இது உங்களுக்கு கட்டாயம் தேவைகள் இருக்கும். சின்ன சின்ன புத்தகங்கள், சின்ன சின்ன பப்ளிகேஷன்ஸ் எல்லாருக்கும் பப்ளிஷ் செய்கிற தேவைகள் வாரது. ஒரு சின்ன ஸ்கூலுக்கோ அல்லது சின்ன ஒரு இவெண்ட்டுக்கோ. ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் இதை பாவிச்சுக்கொள்ளு. சரியான ஒரு வேல்யூபுளான கண்டென்ட். ஸோ இது வந்து ஒரு புக்லெட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது, இந்த சேம் நாலேஜை வச்சுக்கொண்டு. அடுத்தது வந்து ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எப்படி செய்கிறேன் அதில் பேசிக்காக சும்மா காட்டுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் சேம் இங்கே ஹோமுக்கு வாங்கும். இதிலே வந்து இதில் வீடியோன்றதும் போகலாம், அல்லது கிரியேட் டிசைன் அப்படின்னாலும் போய் வீடியோன்னு சொல்லி போனீங்கன்னு சொன்னால் இங்கே வீடியோ இருக்குது. இதிலேயே வந்து வீடியோன்னு சொல்லிவிட்டு கணக்கை காட்டுது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை உங்களுக்கு தெரியும் வீடியோன்னு சொன்னால் வளமையான ஸ்டாண்டர்ட் ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ அது வந்து 16:9 சொல்கிறோம். அதன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து மற்றது வந்து வீடியோஸ் வந்து இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோ இருக்கும், மற்றது இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு சைஸ் வீடியோ இருக்கும், டிக்டாக்கு ஒரு சைஸ் வீடியோ, யூடியூபுக்கு ஒரு வீடியோ, யூடியூபிൻ്റെ ஷோர்ட்டுக்கு ஒரு வீடியோ, ரீலுக்கு ஒரு சைஸ். ஸோ அதெல்லாம் இதில் எல்லாமே கிடக்கு, எல்லாத்தின் இதுவும் இருக்குது. நீங்கள் அதுக்குள்ளே போய் வந்தீங்கன்னா வரும் அதுண்டு. இப்போ இதில் நான் சாதாரணமாக ஒரு லேண்ட்ஸ்கேப் வீடியோ சரியா இதை சூஸ் பண்ணுறேன். இதில் சூஸ் பண்ண இங்கே இந்த ஸ்டாண்டர்ட் எல்லாம் வந்து நிற்கிது. ஸோ இங்கே வந்து நீங்கள் வீடியோவை நீங்களாக இதில் க்ரியேட் பண்ணணும். இதில் என்னென்னு சொன்னால் இதில் நீங்கள் எலிமெண்ட்ஸுகள் இமேஜுகள் எல்லாம் வச்சு ஆட் பண்ணியும் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் கோயிங் பேக் இதில் வந்து நீங்கள் டெம்ப்ளேட்ஸ் இப்போ இதில் வீடியோன்னு கிளிக் பண்ணீங்க. இப்போ இதில் கொஞ்சம் டெம்ப்ளேட்ஸுகள் காட்டுது இல்லை. சரி, நான் இதில் வந்து ஒரு பர்த்டேன்னு சொல்லி ஒன்று செய்கிறேன். சரி, பர்த்டேன்னு சொல்லி இதை சர்ச் பண்ணுறேன். நீங்கள் ஒரு உங்களோட பிள்ளைக்கோ அல்லது கம்ப்யூட்டர் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, என்னென்னு தெரியலை. ஓகே, ஓகே. இதிலே வந்து அது சைஸல் வந்து காட்டுது. ஸோ இதில் பிடிச்சமான சைஸை எடுத்து கொண்டு வரலாம். இது நினைக்கிறேன் சினிமா ஸ்கோப் சைஸ். நான் உங்களுக்கு ஒரு வீடியோ வந்து டெம்ப்ளேட்டோட காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், கேன்வா டெம்ப்ளேட்டோட. அண்ட் அது உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். இதுலேயே ஒன்று எடுக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பாருங்கள், இதில் சும்மா ப்ளே பண்ணுறேன். இதில் இந்த இருக்கு. இதில் என்ன இருக்குன்னு சொன்னால் இது இந்த கீழே பார்த்தீங்கன்னா இதான் இந்த டைம் லைன்னு சொல்கிறோம். இந்த கீழே இருக்கிறது வீடியோட டைம் லைன். இதில் இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ கிளிப் இதில் வருது இந்த சரியா. இப்போ இதில் ஆக்சுவலாக இருக்கிற வீடியோ. இப்போ இதில் உங்களுக்கு உங்களோட பிள்ளைன்ற ஒரு சின்ன வீடியோ இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் இதில் ஒன்று போடலாம். அந்த நான் வீடியோ தனியாக எடுத்து காட்டுறேன். மற்ற இதில் இருக்கிற எல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ். இதில் பாருங்கள், இதெல்லாம் அலைன் பண்ணி வச்சுக்கிறாங்க சரியா. இதெல்லாம் வந்து எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் அந்த ஃப்ளையரில் செய்த மாதிரி எல்லாமே வந்து எலிமெண்ட்ஸ் இதில் அலைன் பண்ணியிருக்கு சரி. அப்போ இதில் அந்த உங்களை நீங்கள் செய்ய வேண்டியது இதில் அப்லோடில் போய் உங்களோட வீடியோ இங்கே அப்லோட் பண்ணி போட்டு இங்கே கொண்டு வரலாம் வேலை. பிறகு என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் நீங்கள் இதில் ஒவ்வொரு பேஜையும் ஆட் பண்ணலாம். அதில் இதை நீங்கள் இந்த சேம் டெம்ப்ளேட் பெறணும்னு சொன்னால் இதில் நீங்கள் இதை நீங்கள் காப்பி பண்ணி போட்டு இங்கே அதில் இந்த டொட்டில் கிளிக் பண்ணி போட்டு இதில் டூப்ளிகேட் பேஜ் போட்டிங்கன்னா இங்கே அடுத்தது வருது. ஸோ இதில் முதலாவதில் ஒரு வீடியோ, அடுத்ததில் வந்து அடுத்த வீடியோ சரியா. ஸோ அதில் போட்டுட்டு இதில் நீங்கள் உங்களுக்கு என்ன எழுதலாம், இதெல்லாம் டெக்ஸ்ட் இங்கே நீங்கள் எழுத விரும்பின விஷயங்கள் எல்லாமே எழுதலாம் சரி. அந்த பேக்ரவுண்ட்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி உங்களை விரும்பின மாதிரிலாம் செய்யலாம். செய்த பிறகு இது எப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொன்னால் இதில் சேம் ஷேருக்கு போய் டவுன்லோட். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கட்டாயம் இந்த MP4க்கு வரும் சரி. அந்த MP4ல் வந்து டவுன்லோட் பண்ணணும். அதுதான் வீடியோ ஃபார்மேட். இல்லாட்டி இதில் வந்து சில ஆக்கள் வந்து அந்த ஜிஃப்ல செய்கிறது, ஜிஃப் இமேஜ்னு சரி தெரியும் நினைக்கிறேன். அது வந்து பெரிய ஷார்ட்டான ஒரு எஃபெக்ட் உண்டு. ஆனால் அதில் வந்து குவாலிட்டி வராது. பட் இதுதான் ஸ்டாண்டர்ட். இந்த அதில் சஜஸ்ட் பண்ணிக்கிறது MP4.
ஸோ அதில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஒரு ஃபுல்லி ஃபங்க்ஷனலான ஒரு வீடியோவாகவே டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ இதோட நான் நிறுத்திக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நன்றி லோகதாஸ் மாஸ்டர். நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆறுதலாக விளங்கப்படுத்தினீர்கள். உங்களோட பேசிக் டாக்கிங் நான் வந்தேன், பட் மேபி ஐ டென்ட் ப்ராக்டிஸ் இட் போடாக்குது. இந்த எனக்கு பொறுமை இல்லை, இதில் லூஸ் இன்ட்ரெஸ்ட் when I'm stuck. அது ரெக்கார்டிங் திருப்பி இருக்க பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னீங்க முந்தி பேசிக்கு. எனிவே, இன்றும் அதை நீங்கள் அருமையாக உங்கள் எல்லாருக்கும் முன் வழங்கியதுக்காக உங்களை பாராட்டி சில வினாடிகள் கரகோஷம் எழுப்புவோம். முதலில் நன்றி. இப்போ நாங்கள் மற்றவர்களுடைய கருத்துக்களையும் கேட்போம். நீங்கள் ஒருவராக கை உயர்த்தினால் அதுக்குரிய முறையில் நாங்கள் அனுமதிக்கலாம். முதல்ல யார் கை உயர்த்துறது? சாந்தி பரமேஸ்வரன் மாஸ்டர் கை உயர்த்தி இருக்கின்றார். அன்மியூட் பண்ணுங்க. தேங்க்யூ. லோகதாஸ் மாஸ்டர், மிக்க நன்றி. நீங்கள் எப்பொழுதும் போல வந்து வடிவாக சொல்லி கொடுத்தீர்கள். ஆனா எனக்கு எல்லாம் கொஞ்சம் கூட மேலுதலாக போயிட்டுது. எல்லாம் திரும்பவும் பலர்களை பார்க்க வேண்டி வந்தது இருந்தது. ஒன்று நீங்க சொன்னதில ஒரு புத்தகம் எழுதுற முறையை பற்றி சொன்னீங்க. அந்த புக் என்ற டாட்டர் ஒரு மை ஸ்டோரி என்று ஒன்று ஒரு ஒரு அனுப்பியிருந்தா, அதை எனக்கு துறக்க முடியாம இருந்தது. அப்படி ஒரு புத்தகமாக எழுதுறதுக்கு என்ன செய்ய வேணும்? அதுக்கு வேற ப்ரொசீஜரா? முதல்ல மிக்க மிக்க நன்றி. நீங்க வந்து இன்றைக்கு யோகதாஸ் சொன்னதுக்கு ஐ மஸ்ட் தேங்க்யூ. முதல்ல நான் சொல்லி இருக்க வேணும், மன்னிக்க வேணும். மிக்க நன்றி. அதுக்கு என்ன செய்ய வேணும் என்றது அது வேறொரு நாள்ல வந்து சொல்லி கொடுக்கணுமா? இல்லை, தேங்க்யூ டாக்டர் சாந்தி. உண்மையில் அந்த புக்லெட் நான் கடைசியாக காட்டினது வந்து இப்போ நீங்கள் ஃப்ளையர் என்ன மாதிரி செய்தீங்களோ, இப்போ ஃப்ளையர்ன்னு சொன்னால் ஒரு பேஜ், சரியா? அப்போ புக்லெட்னு சொன்னால் அதில் வந்து மல்டிபிள் பேஜ் இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ நீங்கள் அதில் ஒரு பேஜில் என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்களோ அதில் போய் புக்லெட்டை க்ரியேட் பண்ணி போட்டு அதில் ஒவ்வொரு பேஜையும் வந்து நீங்கள் ஒரு ஃப்ளையர் மாதிரியே யோசிங்க. ஸோ அதில் அந்த ஃப்ளையரில் ஒவ்வொரு பேஜில் என்னென்ன வருவானுமான்னு சொல்லி, ஸோ அதுக்குரிய டெக்ஸ்ட், இமேஜ் இருந்த இமேஜ், அப்போ அதெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருந்தீங்கன்னா அதை அந்தந்த இடங்களில் போட்டு ஆர்கனைஸ் பண்ணுறது தான் வேலையாக இருக்கும். மற்றபடி அதில் வேறு ஒரு வித்தியாசமும் இல்லை. ஓகே, நீங்க எல்லாம் லேசு மாதிரி சொல்லி போட்டீங்க. நாங்கள் ட்ரை பண்ண வேணும், அதுதான் இருக்கிறது முக்கியம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி டாக்டர் சாந்தி. அடுத்ததா சுகேந்திரா தர்மகுமார் மாஸ்டர். அனைவருக்கும் வணக்கம். லோகதாஸ் மாஸ்டர், நீங்க வடிவாக சொல்லி தந்தீர்கள். நான் அந்த கேன்வாவை போன்ல போட்டுட்டு அதை செய்வோம் என்று நீங்கள் சொல்ல சொல்ல பார்த்தேன். அதுல எல்லாம் வித்தியாசமா இருந்தது நீங்கள் காட்டினதோட பாக்க. மற்றது அதுல அந்த டெம்ப்ளேட்ஸுக்கு போக அது எங்களை உடனே இப்ப நீங்கள் பே பண்ணி இருக்கிறபடியாலாக்கும் எல்லாம் டக்கு வந்தது. எங்களுக்கு 14 days ஃப்ரீ என்ற மாதிரி வந்தது. அது எனக்கு பிறகு அதுக்கு பிறகு தட்ட விருப்பம் இல்லை என்று அது நான் பே பண்ண வேண்டும் வருதோ தெரியாதுன்னுட்டு நிப்பாட்டிட்டேன். அதை பற்றி நீங்கள் ஒரு விளக்கமாக கூறுவீர்களா? நன்றியோ. அதில் வந்து என்ன பொறுத்தவரை நீங்கள் கேன்வா முதல் பாவிக்கிறீங்கள் என்றால் ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரில் வச்சு பாவீங்க, டெஸ்க்டாப்போ இல்லை லேப்டாப்பில் வச்சு பாவீங்க என்றால் இது வந்து ஒரு டிசைன் ஒர்க். இப்போ டிசைன் ஒர்க்கில் உள்ளுக்குள்ளே வந்து கணக்கு எலிமெண்ட்ஸோட வேலை செய்ய போகிறீங்க. அப்போ ஃபோன்லேருந்து வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது இப்போ கம்ப்யூட்டரில் இருக்கிறது வந்து அது வந்து என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு வேறு டிசைன். இது மற்றது ஃபோனில் இருக்கிறது வந்து அது ஆப்ஸ்ன்னு சொல்கிறது, ஆப்ஸ்ன்னு. இப்போ அது இந்த தொழில்நுட்பங்களும் வந்து வேறு. இப்போ கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி இதில் இருக்கிற மாதிரி அங்கே இருக்க இல்லாது. ஏன்னா அது இந்த பிகாஸ் ஆஃப் அந்த லிமிட்டேஷன்ஸுக்கு தான், ஸ்க்ரீனில் லிமிட்டேஷனுக்காண்டி அதுக்கு கணக்கு சேஞ்சஸ் வச்சுக்கிறாங்க.
அப்போ அது வந்து என்ன பொறுத்தல மொபைலில் பாய்க்கிறது வந்து நீங்கள் இதில் இருக்க படிச்சிட்டீங்களா இதில் செய்து பார்த்துட்டீங்கன்னா மொபைலில் நீங்கள் பாய்க்கலாம் டக்குன்னா அதில் நீங்கள் அவசரங்களை செய்யலாம். ஆனால் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஒரு நல்ல விஷயமா ஒரு வடிவாண்டு செய்யணும்னு சொன்னால் என்ன பொறுத்தவரை கம்ப்யூட்டர்லையோ இல்லை லேப்டாப்பில் வச்சு தான் செய்யுங்க. சரியா? மற்ற அந்த ஃப்ரீ ரைட், ஓகே. அது வந்து இப்போ நான் உங்களுக்கு காட்டினது வந்து ஃப்ரீ வெர்ஷனை தான் காட்டினேன். நீங்கள் அதில் அந்த அவங்க சஜஸ்ட் பண்ணிக்க நீங்கள் அது இருக்கணும் இல்லை. அவங்க அந்த ட்ரையல்னு சொல்லி இடத்துல பொப்பப் மெசேஜ் வரும். பொப்பப் மெசேஜ் வந்து உங்களை ட்ரையல் எடுக்க சொல்லுவாங்க. ட்ரையல்னு சொன்னால் ஒரு 14 டே இல்லை 30 days சரி 1 month தருவேணும். அப்போ அந்த ட்ரையல் வந்து நீங்கள் எடுத்தால் ஒரு மாதம் ஃப்ரீ, அப்புறம் அடுத்த மாதத்துலேருந்து அந்த மந்த்லி சார்ஜஸ் வரும். நீங்கள் அது இருக்கணும் இல்லை. நீங்கள் அது வந்து அந்த மூலையில் வந்து அந்த க்ரோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அதை நீங்கள் அதை க்ளோஸ் பண்ணி போட்டு நீங்கள் தொடர்ந்து வேலை செய்யலாம். ட்ரையல் போகணுமெண்டு இல்லை. ஓகே, இனிதான் ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்கள் கதை கேட்க போன்ல ஒருக்கா ட்ரை பண்ணுவோம்னு பார்த்தேன். அது பிறகு பயம் வந்துட்டு விட்டுட்டு பிறகு நீங்கள் சொன்னதை கேட்டேன். நான் இனி ட்ரை பண்ணி பார்ப்பேன். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ஒரு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் உண்மையிலே என் அண்டர் கிராஜுவேஷன் வந்து நான் மேத்ஸ் தான் படித்தேன். நான் என் அண்டர் கிராஜுவேட் முடியும் வரைக்கும் எனக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் என்னன்னு தெரியாது. அப்போ அந்த முதல் அந்த எனக்கு கட்டாயம் கம்ப்யூட்டர் இந்த ஒர்க்குக்கு தேவைன்றதுக்காண்டி தான் கம்ப்யூட்டரை நான் படிக்க தொடங்கினா. பிறகு பார்த்தால் வளமையாக அவங்களே தெரிஞ்சுக்கிட்டாங்க மேத்ஸோட கொஞ்சம் இருக்கிறாங்க. இந்த கோடிங்கள் லாஜிக்கல் எல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ எங்களுக்கு அது டக்குண்டு பிடிச்சமானதாக வந்துட்டுது. அப்போ ஆனால் அதே நேரம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பயம் இருக்கு. அப்போ அந்த நேரத்தில் தான் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு லெக்சர் சொல்லுவார், நீ என்னத்தையும் செய்ய ஒரு நாளும் கம்ப்யூட்டர் படிக்காதுன்னு சொல்லி. அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் என்னத்தையும் செய்யலாம், ஒட்டுக்கும் பயம் தேவையில்லை. சரியா? நானும் 1980s கம்ப்யூட்டரை தொடுறதுக்கு பயம் என்ன, அது வெடிச்சிடும் நீங்க சொன்ன மாதிரி தான். ஆனா பிறகு ஓகே, அது மாதிரி இது ட்ரை பண்ணி பார்த்தா எங்களுக்கும் ஈஸியா இருக்கும் என்று நம்புகிறேன். நன்றி. 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 எனக்கும் இந்த ஒரு சொன்னவர் சேம் அட்வைஸ் தான். இந்த கிராஷன் நாங்கள் வேற மாதிரி யோசிக்கிறது கார் கிராஷன். நன்றி. ராசா லோகேஷ் மாஸ்டர், நீங்கள் இப்ப பேசுங்க. எல்லோருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக லோகதாஸ் மாஸ்டர் எங்களுக்கு தன் நேரத்தையும் எடுத்து வடிவாக எல்லாத்தையும் விளங்கப்படுத்தி இருக்கிறார். என்னை பொறுத்தளவில் நான் ஒரு பிகினர், ஆனால் கொஞ்சம் விளங்கிச்சு. இனி இந்த வீடியோ போட்டு பார்த்து ஒவ்வொன்றா நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு வந்தால் இம்ப்ரூவ் பண்ணலாம் என்று நான் நினைக்கிறேன். நன்றியை கூற விரும்புகின்றேன். நீங்கள் இது அந்த பழைய வீடியோவோட எடுத்து ஸ்டார்ட் பண்ணி போட்டு இதை கண்டினியூ பண்ணீங்கன்னா கட்டாயம் என்ன பொறுத்தவரை இந்த 2 வீடியோ முடிக்கல நீங்கள் கட்டாயம் ஒரு ஃப்ளையர் செய்வீங்களா நான் நம்புகிறேன். ஏன்னா அதில் பெரிய கஷ்டமண்டு இல்லை. பழைய வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதே கண்டினியூ பண்ணீங்கன்னா சரி. அப்படி கொஞ்சம் சின்னதா செய்து கொண்டுதான் இருக்கிறேன், ஆனால் பெரிய அளவில் மாஸ்டர் செய்யல. இப்ப நீங்க சொன்ன கேட்டு வடிவா செய்யலாம். நன்றி மாஸ்டர். தேங்க்யூ. நன்றி. கமலாசினி மாஸ்டர், நீங்கள் கையெழுத்தின மாதிரி தெரிஞ்சது, அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ண படையில்லை. தேங்க்யூ. ஓகே, இப்ப இதுதான் சரியா? சரி. அதான் என்னட்ட ஐபேட்ல நான் யூஸ் பண்றது. அப்ப இல்லாட்டி பெரிய கம்ப்யூட்டர் தேவை, ஏதாவது இதுக்கு மவுஸோ அதுக்கு மூவ் பண்றதுக்கு இல்லை. ஐபேட் வந்து பரவாயில்ல, போன்லும் விட ஐபேட் பரவாயில்ல. ஆனால் ஐபேட்லேயும் வந்து ஆப் தான் வேலை செய்யும். இப்போ இந்த கம்ப்யூட்டர்ல அல்லது லேப்டாப்ல மாதிரி அந்த வெர்ஷன் வேலை செய்யாது. ஐபேடும் வந்து ஆப் தான், அது மொபைல் ஆப் தான் வேலை செய்யும். ஆனால் ஐபேட் உங்களுக்கு ஸ்க்ரீன் பெருசாக இருக்கிறபடியால கொஞ்சம் வேலை செய்ய ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன பார்த்தா உங்களுக்கு கம்ப்யூட்டர் அல்ல லேப்டாப், ஒரு பிசி அல்லது லேப்டாப் இருந்தால் அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க என்றால் உங்களுக்கு அந்த வேலை செய்ய விருப்பமாக இருக்கும். எனக்கு அதை கையால செய்தாதான் அது என்ன மாதிரி கூட தெரியும். ஏன்னா அதுல அந்த இது வரைக்கும் தானே, மற்ற பெரிய கம்ப்யூட்டர்ல அந்த
forgotten the name. The mouse and சொல்லுவோம் அந்த நாட்கள்ல அது ஆமா. ம். அதனால மூவ் பண்ணலாமே என்ன அப்படியல்ல மவுஸை வச்சு வேலை செய்யறா நல்லா. அதான் 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 கூட எனக்கு இந்த இதுல இல்லை அதான் கூட அதான் கண்ட்ரோல்ல இருக்குமோ. இல்ல இதண்டா ஐபேட்ல எனக்கு அந்த வசதி இல்லை நல்லா பாப்போம். தேங்க்யூ எனிவே நன்றி. நன்றி. நானும் இதுல ஒரு பிகினர் தான். அதனுடைய என்னுடைய அறியாமைக்கு நீங்க மன்னிக்கணும். இந்த லேப்டாப்ல வேலை செய்யறேன்னு சொன்னா இந்த இமேஜஸ் லோகோ எல்லாம் போன்ல இருக்குது. அப்ப அதை போட்டோ அப்லோட் பண்ண மாதிரி தான் செய்யணுமோ லேப்டாப்புக்கு? இதெல்லாம் இந்த ஒரே அக்கௌண்ட் தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேன்வான்னு சொல்லி நீங்கள் கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து ஒன்றா தான் இருக்கும். நீங்கள் லேப்டாப்பில் இருந்தாலும் இங்கே இருந்தாலும் ஒன்று தான். நீங்கள் என்ன செய்யலாம், போன்ல இருக்கிற இமேஜஸ் இதுல போடுறதுக்கு போட்டோ இமேஜ் அப்லோட் பண்ற மாதிரி சேம். அதுக்கு தான் நான் வழி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோனில் இருக்கிற இமேஜை வந்து ஃபோன்லேயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணி போட்டு அதுக்குள்ளே ஃபோன்லேயே அப்லோட் பண்ணி விடுங்க. அந்த கேமரா அந்த ஒர்க்குக்கு வந்துட்டு தான், அந்த ஒர்க் ஸ்பேஸுக்கு வந்துட்டு தான் சொன்னேன். அப்புறம் நீங்கள் இங்கே வந்து டெஸ்க்டாப்பில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அது இங்கே வந்துருக்கும். ஏன்னா நீங்கள் க்ளவுடில் வேலை செய்யறீங்க. ஓகே. இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இப்போ அந்த ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் இமேஜ் ஃபைலை நீங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்யூட்டரில் எடுத்து போட்டு செய்யணும். ஆனால் அதில் கூட தான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஃபோன்லேயே வச்சு நீங்கள் அந்த கேன்வாயில் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி செய்தீங்கன்னா அந்த ஒர்க்கை நீங்கள் இந்தியாவில் கண்டினியூ பண்ணலாம். இங்கே அந்த இமேஜ் எல்லாம் அங்கே வந்து லோட் ஆகிடும். அதில் கொஞ்சம் பிரச்சனை டிலே, அதில் கொஞ்சம் டிலே, அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும்னு சொன்னீங்க ஃபோனில். இல்லை ஃபோனில் நீங்கள் வேலை செய்யத்தான் சிரமமாக இருக்கும். நீங்கள் இமேஜை தான் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறீங்க. ஓகே ஓகே ரைட். நீங்கள் ஒரு சும்மா ஒரு அதுக்கு நீங்கள் பேரும் போட தேவையில்லை. கேன்வா ஓப்பன் பண்ணி ஃபோனில் ஒரு நியூ ஃப்ளையர் ஒன்று போட்டுட்டு தனியாக அந்த என்னென்ன இமேஜ் வேணுமோ அந்த இமேஜ் எவ்வளோத்தையும் ட்ராக் பண்ணி ப்ரொஜெக்ட் ஏரியாவை கொண்டு வாங்க. அப்படியே விட்டுடுங்க. அப்புறம் இங்கே வந்து கம்ப்யூட்டரில் வேலை செய்யுங்கன்னா அந்த இமேஜ் எல்லாம் இங்கே வந்துடும், உங்களோட ஒர்க்கிங் ஏரியாவுக்கு வந்துடும். ஓகே தேங்க்யூ. அப்போ அதுக்கு நாங்கள் லிங்க் பண்ணணும் ஃபோனே லேப்டாப்பு? இல்லை அதான் இது இந்த பியூட்டின்னு சொல்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு இல்லை அப்படி ஒரு சில பேர் சொல்கிறது அந்த ஃபோனை இதில் லிங்க் பண்ணலாம். நான் வெரி பேக்வர்ட் இதில் என்னுடைய இக்னரன்ஸ். இல்லை நீங்கள் கேட்கலாம், அதில் பிரச்சனை இல்லை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் டெஸ்க்டாப்பில் வேலை செய்தாலும் சரி மொபைலில் வேலை செய்தாலும் சரி உங்களோட ஒர்க்கிங் ஏரியா வந்து க்ளவுட்லாம் இருக்க போகுது. அது உங்களோட ஃபோனில் இருக்காது. நீங்கள் ஒர்க் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா, ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒர்க் பண்ண தொடங்கிட்டீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து க்ளவுடுக்கு போயிடும். சரியா? முதலுக்கு போயிட்டு மட்டும் யோசிங்க. அப்புறம் நீங்கள் கம்ப்யூட்டரில் வந்து வேலை செய்யுங்கன்னா அப்புறம் அங்கேருந்து கீழே வரும் உங்களுக்கு. கடவுள்கிட்ட கொடுத்தா கடவுள்கிட்ட கீழே வர மாதிரி வரும். அப்படி யோசிங்க. பிரபஞ்சத்துக்கு கொடுத்தா பிரபஞ்சம் திரும்பி தரும் சொல்றோம். ஒருக்கா விட்டுட்டீங்கன்னா அது அங்க பிரபஞ்சத்துலாம் திருப்பி பிடிக்கணும். அது கஷ்டம். எப்போதும் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கணும். நன்றி நன்றி. வேறு யாராவது ஏதாவது சந்தேகங்கள் பயங்கள் இருந்தால் நீக்கி விடலாம். இல்லை நீங்கள் அது ஒர்க் பண்ண தொடங்கினீங்க உங்களுக்கு ஆர்வம் அந்த அதுக்குள்ள போகத்தான் யோசிப்பீங்கள். அதில் சொல்லுவீங்க தான் ஊரில் என்ன விஷயத்துலேயே முதல் கால் வச்சு இறங்கணும்னு சொல்லி முதல்ல இறங்கிட்டீங்கன்னா சரி. நிச்சயமா. எல்லாருக்கும் எல்லாம் புரிஞ்சுட்டு போல நடக்குது. எனக்கு சில காரணங்களால சில பேர் வர முடியவில்லை. ஆனால் அவர்கள் உங்களை கேள்வி புரிஞ்சிருக்கணும் அல்லது பயந்து விட்டு இல்ல அப்படி சொல்லக்கூடாது. எங்களுக்கு புரிஞ்ச இல்ல. ஆனா இனி பிராக்டிஸ் பண்ணி போட்டு வந்த அப்புறம்தான் கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காண்டி சொல்றேன். இப்ப இந்த சேம் டூல தான் இப்ப இந்த மோஸ்ட் ஆஃப் த மீடியாஸ் இருக்கிறாங்களா, இப்போ இந்த நியூஸ் பேப்பர் மீடியாஸ், டிஜிட்டல் மீடியாஸ் எல்லாருமே வந்து ஒரு மோர் தேன் 50% அவங்களோட ஒர்க் எல்லாம் வந்து கேன்வாவில் வச்சு தான் செய்கிறாங்க. இப்போ இந்த எல்லா நியூஸ் பேப்பர் மீடியாஸ், ஈவன் இந்த டிவி சேனல்ஸ் எல்லாமே அந்த சேம் டூலில் நீங்களும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது பெரிய விஷயம் தானே. ட்ரை பண்ணுங்க. நன்றி. மீண்டும் ஒரு தடவை இந்த தளத்துக்கு வந்து உங்களோட சிரமம் நேர இதன்படியும் எங்களுக்கு அது ஒத்துழைச்சது, அந்த நேரத்தையும் எங்களுக்கு வழங்கினதுக்கு மிக்க நன்றி. நாளை காலை ப்ரோக்ராம்ஸ் ராச லோகேஷ் மாஸ்டர் வச்சிருக்கீங்களா? எனக்கு நான் கம்ப்யூட்டர்ல போன்ல பார்த்தேன், தெரியல. ஒரு chat மெசேஜ் ஒன்று இருக்கு, அதை வாட்ச் விடுங்க மாஸ்டர்.
Okay. Chat box. Jnana Yogaraja, thank you, Logodas Master, for your excellent talk. Thank you. Sorry. இல்ல நாளை மார்னிங் ப்ரோக்ராம் சிறுகுந்தராஜா காலையில இன்ஃபார்ம் பண்ணவர். நான் சொல்றேன். ஓகே. நாளைக்கு காலமே 125 மினிட்ஸ் தியானம் இருக்குது தொடர்ந்து. காலமே 8:45ல இருந்து 10:50 வரையும் இன்டென்சிவ் மெடிடேஷன் இருக்குது. நாளைக்கு உங்களுக்கு தெரியும் சிவராத்திரி. அந்த அந்த நேரத்துக்கு கூடின பிரபஞ்சத்தின் இது கிடைக்கும். அப்ப நாங்கள் கூட மெடிடேஷன் செய்தால் என்ன பவர் கிடைக்கும். அடுத்ததாக 11 o'clock லண்டன் நேரத்துக்கு ஆன்மீக சொற்பொழிவு ஒன்று இருக்குது. கர்மமும் மறுபிறவியும் என்று மலேசியா மக்கள் வரையினா. அருந்ததி மாஸ்டர் நீங்க திருப்பி ஒருக்க சொல்லுங்க. நாளைக்கு வந்து என்ன ராசலோகி மாஸ்டர் சொன்ன மாதிரி நாளைக்கு வந்து சிவராத்திரி என்றபடியா நாங்கள் கூட நேரம் தியானம் செய்கிறோம். பின்ன 11 மணிக்கு வந்து மலேசியாவிலிருந்து ஆதி ஆன்மீக சொற்பொழிவு அந்த ரிஷிகுலத்துல இருந்து வந்து பேசின கர்மமும் மறுபிறவியும் என்று பேச்சு இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நான் நினைக்கிறேன் இன்றைக்கு லோகுதாஸ் மாஸ்டர் மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. எங்களுக்கு சில காரணங்களால் வர முடியல, அதில் லேட்டாக வந்த நாங்கள். மிக்க நன்றி. மீண்டும் உங்களை திரும்பவும் இந்த இது செய்து பார்த்து அவர்களுக்கு தெரியாட்டி பின்னவர்கள் வந்து திரும்பவும் கேட்கலாம் உங்கள்கிட்ட. இன்னொரு நாளைக்கு நாங்கள் உங்களுக்கு ஒரு நாள் சந்தர்ப்பம் தருவோம் என்று கூறிக்கொண்டு நன்றியை கூறிக்கொன்றோம். ராசலோகேஷ் மாஸ்டர், நடராஜா மாஸ்டர், நீங்க இனி முடிக்கலாம்னு நினைக்கிறேன். நன்றி அருந்ததி மாஸ்டர். மீண்டும் எல்லோருக்கும் நன்றி தெரிவித்து நாளை காலை 8:45க்கு மீண்டும் தளத்தை சந்திக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. லோகதாஸ் மாஸ்டருக்கு நன்றியை கூறி இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு வந்து அடுத்த முறைதான் இன்னும் கேள்விகள் உங்களுக்கு இருக்கும் என்று நம்புறேன். அதைகளை நீங்கள் முன் வந்து செய்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் எல்லோருக்கும் வணக்கம் கூறி நாளை காலை 8:45க்கு ஒரு இனிய ஒரு நல்ல தியானத்துடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி. Thank you.